இதுக்கப்புறம் என்னால் முடியல ஆண்டவரே, இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்க்கணும். அப்போ காலை பிடிச்சிட்டு அர்த்தம் என்னன்னா, இதுக்கப்புறம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. ஆமென். அவர் பாதத்தை எல்லாம் பிடிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் பல தேவைகள் இருக்குது, பல வேலைகள் இருக்குது. சாட்டர்டே ரொம்ப பிஸியான ஒரு நாள், பல விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கண்டிப்பாகவே இன்றைக்கி அவர் நம்ம மத்தியில் மனம் இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்தில் பல குணாதிசயத்தில் எனக்கு பிடித்த மிக குணாதிசயம் என்ன தெரியுங்களா? மனம் இறங்குகிற தெய்வம். அவர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே கதறி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீர் சிந்திட்டோம், இறங்கிடுவாருங்க. இறங்கி நம்மை மேன்மைப்படுத்த, அதுக்காக அவருடைய வீக்னஸை நம்ம என்னவா பயன்படுத்திடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதனால தான் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, என்னை கனம் பண்ணுகிறவனை, அவருக்கு தெரியும் என்னை கனவீன பண்ணுகிறவனை நானும் கனவீனப்படுத்துவேன். ஸோ அதனால நம்ம கனம் பண்ற கூட்டமாக, மார்த்தாளுடைய கூட்டமாக இருந்துடாம, ஒருவேளை மார்த்தாள் கூட்டமாக நம்ம முன்ன இருந்திருக்கலாம், இப்போ மரியாளின் கூட்டமாக நம்ம மாறிடணும். மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும், மார்த்தாள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுப்போம், அப்புறம் ஒரு பாதத்தில் உட்காந்து பேசுவோம். ஆனால் மரியாள் சொல்கிறாங்க, இல்லை முதல்ல இவ பாதத்துக்கு முதல் வந்துடுவோம். அவன் எப்போ பாதத்துக்கு வந்தாங்களோ எஃபர்ட்டே இல்லாமல் ஆண்டவர் மரியாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மார்த்தாளுடைய முகம் என்றைக்குமே பார்க்கும்போது ஒரு படப்படப்பு இருக்கும், முகத்தில் வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா ரொம்ப வேலை. ஆனால் மரியாளுடைய முகத்தில் வேர்வையும் இல்லை, வாடியும் போகலை, ஏன்னா பிடிச்ச பாதம் அப்படிப்பட்ட ஒரு பாதம். யாருடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறாங்க? இயேசுடைய பாதத்தில். இன்னைக்கு சபையே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் அமர்ந்து அந்த தேவனை அறிகிற ஒரு சுலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் முகங்கள் பிரகாசிக்க போகிறது. நீங்கள் இதுக்கப்புறம் வேர்த்து விறுவிறுத்து பரபரப்பெல்லாம் உங்ககிட்ட பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் விவேகத்தை பார்க்க போகிறோம், வெற்றி வாழ்வை பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இன்று பேச போகிற தேவ வார்த்தைக்காக நன்றி. அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசினாலே சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் பேசினா அழகாக இருக்கும். நீங்கள் பேசுனா ஆண்டவரே நாங்கள் வந்த மாதிரி திரும்ப மாட்டோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என் வாயை பயன்படுத்துங்க, என் சிந்தையை பயன்படுத்துங்க, என் இருதயத்தை பயன்படுத்துங்க. ஒன்றும் அறிவிலிருந்து ஞானத்திலிருந்து ஆண்டவரை எதுவும் அனுபவத்திலிருந்து வந்துடாம உங்கள் ஆவியானோட உதவியோடு வரட்டும். இன்னைக்கு வந்த ஜனங்கள் இந்த உபவாச நாளில் அவ்வளோ ஏக்கத்தோடு ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி தான் அனுப்புவீங்க. ஆண்டவரே எங்களுக்கு உங்களை குறித்து சில காரியம் தெரியும் ஆண்டவரே. நீங்கள் யாரையும் வறுமையாக பசியாக அனுப்புனதே இல்லை, உங்களை நம்பி வந்தவனை நிரப்பி தான் அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே. 3 நாள் கூட்டம் முடிஞ்சு அவங்க வாடி போயிடுவாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் அதே வனாந்தரத்தில் அதே இடத்துல அற்புதம் செஞ்சு நிரப்பி அனுப்பின நல்ல தெய்வம். அதே போல் இன்னைக்கு உங்களுடைய நாமத்துக்கு கூடியிருக்கிற இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்தி தான் அனுப்புவீர். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சபையை இந்த காலகட்டங்களில் இந்த உபவாசத்தை முடிந்தவரை நான் 1 மாதத்துக்கு 1 முறை இல்லை, 1 மாதத்துக்கு 2 முறை இல்லை, 2 மாதத்துக்கு 1 முறை கூட வைப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமா? இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும், கைத்தட்டு கொடுக்கலாமே. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆரம்பிச்சிட்டோன்னு அதோட என்ன பண்ணணும், அதை கொண்டு போவோமா பிரியமானவர்களே? யாருடைய நன்மைக்காக? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக, நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக, நம்முடைய அடுத்து பிறந்து வரப்போகிற சந்ததியின் நன்மைக்காக நாம் இந்த விதையை நாம் கண்ணீரோடு விதைப்போம். பரவாயில்ல, ஒரு நாள் கொடுக்குறனால குறைஞ்சா போகிறோம். ஆமென். குறையவே மாட்டோம். எல்லார் முகத்திலையும் பாருங்கள் ஒரு பலனை நான் பார்க்கிறேன். சாப்பிட்டு உட்காந்துருந்தா கூட ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டோம், ஆனால் உபவாசத்தில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறோம். ஆமாம். சாப்பிட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரு குட்டி தூக்கம் அப்படியே இழுக்கும் பாருங்களேன். அது கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் பார்க்க முடியலையே, ஏன்னா பசி மயக்கம் உங்களை என்ன செய்து விட்டது? பசி மயக்கத்தை விரட்டி விட்டது. சூப்பர்ல ஆண்டவர். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டாம் பாருங்க. ஸோ இந்த உண்ட மயக்கமே இல்லை, மயக்கத்தையே காணோம். இப்போ மயக்கத்தை அடிச்சு என்ன பண்ணிட்டீங்க? இப்போ மயக்கத்தை சாக அடிச்சிட்டீங்க. இப்போ இவ்வளோ நாள் மயக்கம் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது? நம்மளை சாக அடிச்சிருக்குது. இப்போ உபவாசத்தில் அது செத்து போச்சு, அது பஸ் எடுத்து முதலே கிளம்பிருச்சு, எல்லாம் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய உபவாசத்தை கனப்படுத்துவார். உபவாசம் ரொம்ப முக்கியம், உங்கள் உடலுக்கும் நல்லது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பலனுள்ளதாக மாற்றுவார்.
அப்படியாக 2 பேர் 100 மரங்களை வெட்டும்படியாக அழைக்கப்பட்டாங்களாம். எத்தனை பேர்? 2 பேர். ஒருவன் வடப்பக்கம், ஒருவன் இடப்பக்கம். 2 பேர்த்தையும் முதலாளி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, 100 மரத்தை நீங்கள் வெட்டி கொண்டு வரணும். காலைல 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை. 2 பேரும் போகிறாங்க மரம் வெட்டுறதுக்கு. ஒரு பையன் வடப்பக்கம் போயிட்டான், ஒருத்தன் கிழக்கு பக்கம் போயிட்டான். 5 மணி ஆகும் பொழுது ஒரு நண்பன் வடப்பக்கம் போனவன் 100 மரத்தை வெட்டிட்டான். இந்த இடம் பக்கம் போனவன் 50 மரம் மேலே அவனால் என்ன பண்ண முடியல, வெட்ட முடியல. 2-3 நாள் பார்த்தான். இவன் 5 அதே 8 மணிக்கு தான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் புறப்படுறாங்க, ஒரே மாதிரி தான் வராங்க. ஆனால் ஒருவன் வரும் பொழுது ரிசல்ட் வித்தியாசமாக இருக்குது. இன்னொருவன் 50, 55 அப்படியே ஃபாஸ்ட் பண்ணி போனாலும் 60க்கு மேலே போக முடியல. ஆனால் இந்த வடப்பக்கம் போனவனுடைய பலத்தை விட பலம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணான்னா, சரி இப்படியே போனால் சரியாக வராது, என்னதான் ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலைல 8 மணிக்கு போக வேண்டியவன் 5 மணிக்கு விடிகாலில் போக ஆரம்பிச்சிட்டானா. யார்? இந்த இடது பக்கம் போகிறவன். அந்த மரம் குறவாக வெட்டினால போகிறவன், பரவாயில்ல நம்ம கொஞ்சம் வெள்ளனா போய் வெட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு 6 மணிக்கு போயிட்டு அதே 5 மணிக்கு தான் சாயந்தரம் வரும் பொழுது 70 மரம் மேலே அவனால் வெட்ட முடியல. ஆனால் இவன் 8 மணிக்கு தான் போகிறான், 5 மணிக்கு தான் வரான், 100 மரத்தோட தான் வரான். அப்போ ஒரு நாள் இவன் யோசிச்சு பார்த்தான், இவன் என்ன தான் செய்கிறான், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மரத்தை வெட்டுறான்னு சொல்லி ஒரு நாள் இவன் கூட என்ன பண்ணிட்டானா, அவன் மரம் வெட்டுறதுக்கு புறப்பட்டானா பாருங்க. மரம் வெட்ட புறப்பட்டு அவன் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது ஓரமாக ஒரு வாரத்துலேருந்து பார்த்தானா எப்படி தான் அவன் மரம் வெட்டுறான்னு. அவன் ஒரு 5 மரம் வெட்டுறானா, உட்காந்து கத்தியை தீட்டுறானா. ஒரு 5 மரம் வெட்டுறானா, கத்தியை உட்காந்து தீட்டுறானா பாருங்க. இப்படி தான் இவன் மரத்தை என்ன பண்ணியிருக்கிறான், சீக்கிரம் வெட்டி இருக்கிறான். இந்த இடம் பக்கம் போனவர் ஒரு தடவை தீட்டினது தான், முதல் தீட்டினார்ல, அந்த தீட்டுகளோட தான் ஐயா மரம் வெட்டி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு 5 மரம் வெட்டிங்கன்னா கத்தி என்ன ஆயிரும், சொனப்பை இழந்துரும். அப்போ அதுக்கு என்ன தேவை, அதுக்கு ஷாப் பண்ணணும். அப்போ இவன் நிறையா ஷாப் பண்ணாதனால நிறைய பலத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனால் இவன் 5 மரம் ஒரு தடவை, 5 மரம் ஒரு தடவை, ரொம்ப எஃபர்ட்லெஸ், அதாவது பலத்தை ரொம்ப யூஸ் பண்ணலை. அதான் பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே. இந்த சில வேளை இந்த தீட்டுக்கல் தான் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய இந்த உபவாச கூட்டங்கள் எல்லாம் தீட்டுக்கல் மாதிரி. உங்கள் கத்தியை ஷாப் ஆகிக்கிறோம். லேட்டாக ரொம்ப தாமதமாக செய்யக்கூடிய காரியத்தை வெகு சீக்கிரம் செய்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். அதனால தான் அப்போ தான் யோசிச்சானா, ஓ இதுதானா ரகசியம்னு சொல்லி இவனும் அதே போல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவனும் 100 மரங்களை வெட்டக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அப்போ தான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த கத்தி அடிக்கடிக்கு ஷாப் ஆக்குறது என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சில வேளை நீங்கள் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட மாதிரியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கத்தி மொக்கையாயிரும். அதனால நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் ரொம்ப ஃபயராக இருப்பாங்க, போக போக என்ன ஆயிடுவாங்க, அவங்க அப்படியே அந்த அபிஷேகத்தை இழந்த ஒரு நிலை இதுதான். ஆனால் இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு உபவாச கூட்டம், ஜப கூட்டம், இந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் வைக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் கத்தியை மறுபடியும் ஷாப் ஆக்குறீங்க. ஆமென். மறுபடியும் அதை என்ன கூர்மையாக்குறீங்க. அப்போ அது போல தான் நம்ம நிறைய வேலை அங்கங்கே ஓடி நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை நம்ம இழந்திருப்போம். ஆனால் சில சமயம் எப்படி நம்ம ஃபோனில் சார்ஜர் போடுற மாதிரி ஒரு இடத்துல அமர்ந்துருக்கு பார்த்தீங்களா, ஃபோனு சார்ஜர் போடுவோம், அங்கேயும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல போட்டுருவீங்க பாருங்களேன். அந்த மாதிரி தான் சில வேலை இப்படி வந்து ஓரமாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துடணும். எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு கர்த்தரே தெய்வம் என்று உட்காரும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார். இன்னைக்கு எத்தனை பேரை கர்த்தர் நிரப்பியிருக்காரு தெரியுங்களா? காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அட்லீஸ்ட் உங்களுடைய பேட்டரி ஒரு 80% இன்னைக்கு கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். 80% ஆகிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கம். எப்பெல்லாம் உட்கார்றோமோ கர்த்தர் எழுந்தருளுவார். ஆனால் அதிகமாக படித்த ஒரு பாடம், எப்போ உட்கார்றோமோ கர்த்தர் எழுந்தருளுவார். நம்ம ஓடிக்கிட்டு வரைக்கும் உட்கார்ந்து தான் இருப்பார். நம்ம எப்போ நம்ம உட்கார்றோமோ கர்த்தர் எழுந்தருளுவார் நம்மை பலப்படுத்துவதற்கு. சபையே, இன்னைக்கு ஒரு பலனால நாளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த வடப்பக்கம் போன அடிக்கடிக்கு தீட்டுக்களை பயன்படுத்தின அந்த மனிதனை போல நீங்களும் நானும் உருவாக்கப்படுவோம். பலத்தை அதிகமாக யூஸ் பண்ணாம, அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. எல்லாம் இன்னைக்கு ஆவியினாலே எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைய போகிறது. எடுத்துக்கொள்வோம், 2 நாளாகத்தை எடுத்துக்கொள்வோம். அருமையாக 2 வாலிப பிள்ளைகள் அதை குறித்து பேசினாங்க. நான் அது ஒரு துவக்க வசனமாக வாசிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வருவோம். வாசிக்கலாமா? யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? 2 நாளாகமா 7:14. இங்க விசேஷமா போடப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ரெண்டாவது முதல்ல தாழ்த்தணுமா, ரெண்டாவது ஜெபம் பண்ணணுமா? யார் முகத்தை? கர்த்தருடைய முகத்தை. மூன்றாவது. நாலாவது தங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரப்போறேன். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் அங்க போடப்பட்டது 4வது பாயிண்ட், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். அப்ப இங்க கடைசியா முடிக்கும் போது அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அப்ப சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். சும்மாலாம் கடவுள் நம்மளை என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. சும்மாலாம் நம்மளை பலப்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம ஏன் கூடி இருக்கிறோம்? நம்மகிட்ட ஏதாவது பணம் குறைஞ்சிருச்சா அதனால கூடி இருக்கிறோம்? இன்னைக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் போடுவோம், ஏன்னா ஆத்துமாலம் குறைஞ்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் ஆத்துமாலம், அதுக்காக கூடல. இப்படியே நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா நம்ம பலத்தில் நின்றுவோம். ஆனா ஆண்டோட இன்னைக்கு அவருடைய சமூகத்தை தேர்ந்தது நோக்கம் என்னன்னா, ஆண்டவரை இன்னும் எங்களிடத்துல பலவீனங்களோ குறைவுகளோ இருக்குமானால் எங்களை சரிப்படுத்தும், இன்னும் நாங்கள் பலனடைய வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, பலனடைய வேண்டும். நம்ம ஏதோ பெரிய பாவம்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக உட்காரல. ஆனால் சில சூழ்நிலைகள் பூமியில மாறி இருக்கிறது, சில சிச்சுவேஷன் சபையில் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்று செய்யலாம். நம்ம பலத்தினால எதையும் மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார், தர வல்லவராக இருக்கிறார். முதல் காரியம் ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கு பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். இன்னைக்கு தலைப்பே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். பிரியமான தேவ ஜனமே, அப்ப இங்க ஸ்பெஷலா போடப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் இது இல்லை. ஆமென். எல்லா புத்திரர்களுக்கும் கிடையாது. என் நாமத்துல மனமாறப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை தரப்போகிறார். இது எல்லாருக்கும் இல்லை, அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்படின்னா என்னன்னா, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னா அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். நம்மளாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன். எந்த லிஸ்ட்ல? அவருடைய நாமம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு அவர் பேரை சொல்லுவோம். ஏன்னா அவருடைய நாமத்துல தான் நம்ம மீட்கப்பட்டோம். அப்ப அந்த நாமத்துக்குரியவர்கள் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வேதத்துல சொல்லியிருக்கிற வசனத்தை பார்க்குறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், எல்லாத்தையும் சொல்லலை. எனக்குள்ள வாழ்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, சபையில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லி அதே வசனத்தில் தெளிவாக போட்டிருக்குது. அவர்கள் எப்படி வாழக்கூடாதான் அங்கே போட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், முதலாவது அவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. நீ என்னை தேட வரும் பொழுது உனக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை தேடி வரும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆலயத்துக்குள்ள காலை வைக்கும் பொழுது அவர் தேவன், நான் அவருடைய பிள்ளை என்ற மனநிலையில நாம் சபையில கால் வைக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி வருவீங்க? அதனால சபைக்குள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கவே கூடாது. சபையில யார் பெரியவன் சின்னவன் என்ற எண்ணம் நமக்கு இருக்க சில சபைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டு பயந்துருக்கிறேன். ரொம்ப வசதியானவங்களும் வேற நாட்களில் உட்கார வைப்பாங்களாம். பயங்கரமா இருக்குல்ல? அங்கே நாற்காலியிலே சில கலர் இருக்குமா, சிகப்பு, கிரே கலரு, பிளாக் கலர் இருக்குமா. இப்போ ரெட் கலர்லாம் யாருக்குன்னா பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த பக்கம் தான் உட்காரணும். அவங்க யாரோட மிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டாங்க, சாதாரண ஜனங்களோட உட்கார மாட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். இது இன்ன வரைக்கும் இந்த மாதிரி சபைகள் இன்ன வரைக்கும் இருக்குது. பிரித்து சபையில் என்ன இருக்கும், பெரியவன் சிறியவன், ஜாதிலாம் இன்னும் இருக்குது. தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நினைக்கிறேன் இந்தியாவில் தான் இருக்குன்னு. இன்னும் மலேசியாவிலேயும் சில ஜாதி பெருமகளாம் இருக்குது. நான் கவுண்டரு, நான் செந்தில், செட்டியாரு எல்லாம் மொத்தமாக கொடுப்பாரு கர்த்தர். அடி வாங்கும்போது செம்மடி வாங்க வேண்டியதுதான். அதனால சபையில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இந்த பிரிவினையே இருக்க கூடாது. முதல் நல்லா இருந்துச்சு அந்த பாயிண்ட் ஜபிக்கும் போது. 3 பாயிண்ட் பிரியாக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சபைலாம் உன் சபை ஏன் சபைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தருடைய சபைன்னு சொல்லணும். வாவ், வாட் அ கிரேட் பாயிண்ட். பிரியமானவர்களே, இது எழுதி அங்கே எடுத்து போனால் ஒட்டுங்க நோட்டீஸ் போர்டில். இந்த மாதிரி காரியத்துக்காக சபை ஜெபம் பண்ணுங்க. இது எகெயின்ஸ்டாக இருக்கிறதில்ல. இப்படிப்பட்ட வேரை கர்த்தர் முற்றிலுமாய் பிடுங்க வேண்டும்.
ஆமென். சபையில வேறுபாடு. அதனாலதான் ஆண்டவர் என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும். எத்தனை பேர் உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அனாயிண்டிங் நம்ம கேரி பண்ணியிருந்தாலும், சமூகத்துக்கு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஹம்பிள் அவர் செல்ஃப், நம்மை தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் பரிசேயன் எவ்வளோ அனாயிண்டிங் வச்சிருந்தாலும் அவன் பெருமையாக நின்றான் பாருங்க, அவனுக்கு பதில் வரவில்லை. ஒரு பாவி தாழ்த்தினான் பாருங்க, அவனுக்கு பதில் வந்தது. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சிம்பிளாக ஒரு படத்தை காட்டிட்டார். 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பெருமையாக நிற்கிறான், தசம பாகம் காணிக்க அவன் என்ன செஞ்சான்னு அதை பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை. ஆனால் ஒருவன் தன் பாவி என்று அறிந்து தன் கண்களை ஏறெடுக்க கடவுளுடைய முகத்தை பார்க்கறதுக்கே முடியல. ஏன்னா அவன் பாவி என்று முதலாவதாக என்ன பண்ணுறான்? அதில் அர்த்தம் என்னன்னா, தன்னை தாழ்த்துகிறான். நான் குவாலிஃபைடான ஆளு இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனால் அவனை தான் கர்த்தர் குவாலிஃபைடாக மாத்துறாரு. ஆமென். அதான் ஆண்டு சமூகத்துக்கு வரும்போது குவாலிஃபைடு இல்லாத மனநிலையில் வரணும், உன்னை குவாலிஃபைடாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்போ முதலாவதாக தன்னை என்ன பண்ண வேண்டுமா? அடுத்தது 2வது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்றது, பிரேயர். இன்னைக்கு நம்ம எதுக்கு கூடியிருக்கிறோம்? தேவனோடு உறவு கொள்வதற்காக கூடியிருக்கிறோம், பேசுவதற்காக கூடியிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் யாருக்கு அறிக்கை செய்வதற்கு? பரலோக தேவனிடத்தில் அறிக்கை செய்வதற்கு. ஏன்னா அங்கே போனால் தான் ஜெபத்துக்கு பதில் வரும். அவர் தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வம். அப்போ அந்த ஜெபத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அப்போ முதலாவதாக நம்ம தாழ்த்தி வரணும். 2வது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். 3வது அவருடைய முகத்தை தேட வேண்டும். இங்கே கூடின நோக்கம் மற்ற முகத்தை பார்க்கறதுக்காக நம்ம இன்னைக்கு வரல. இந்த சிஸ்டர்லாம் இன்னைக்கு வரலையே, இந்த பாரியஸே ஆளை காணோம், அவங்களாம் எங்கே போனாங்க, அதுக்காக இன்னைக்கு நம்ம வரல. இன்னைக்கு நம்ம வந்ததின் நோக்கமே அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்தவங்க அத்தனை பேருமே பாக்கியவான்கள். நீங்கள் வந்தனால சபையே பாக்கியம் பெற்றிருக்கிறது. உண்மை பிரியமானவர்களே, இன்னைக்கு வராதவங்களையும் பாருங்க. இப்போ சபை ஆசீர்வதிக்கப்படுதுன்னா வராதவங்களுக்கும் பிளெஸிங் தான். தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் அது? இன்னைக்கு ஒரு 4 பேர் கூடி வந்தாலும் நம்ம ஜெபிச்சாலும் இன்னைக்கு வராதவங்களுக்கும் கர்த்தர் அந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்குது. ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சா எதிர்கட்சிக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க, அவங்களும் பெனிஃபிட்டை வாங்குறாங்களே. இப்போ விஜய் இந்தியாவுக்கு இப்போ சிஎம்மாக மாறினது எதிர்கட்சிக்கும் நன்மை தானே, அவங்களுக்கு வர வேண்டியது வருது தானே. ஒரு உலக நாட்டுக்கே வருதுன்னா அப்போ நம்ம கூடி ஜெபிக்கிறோமே. வராத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு? அவங்களுக்குள்ள ஜப ஆவியை கர்த்தர் தூண்ட போகிறார். எதுக்கு ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வராருன்னா, கத்தும்போது ரூமில் இருக்கும்போது எழுதிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு வந்த கூட்டம்லாம் உப்பு அப்படின்னாரு. உப்பு எனக்குமே கொஞ்சமாக தான் இருக்கும். ஆமாம், சொல்லுங்க. உப்பு ஆனால் உப்பு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சமையலில் போட்டிங்கன்னா ருசியை காட்டிடும். உப்போட வேலையை உப்பை காட்டாது. யாராவது உப்பு நல்லா போட்டிருக்கீங்க சொல்லியிருப்பாங்களா? பிரியாணியில் உப்பு நல்லா போட்டிருக்கீங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. இன்னும் பிரியாணி இம்மட்டு ருசியாக இருக்குது, அந்த இடத்துல உப்பு பேர் வெளிப்படாது, ருசி தான் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம், கர்த்தர் பாதையில் நீங்களான உப்பாக இருக்கிறோம், ஆனால் சபைக்கு மிகப்பெரிய ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனங்களா இன்று நாம் கூடி இருக்கிறோம். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? பிரிவினைக்காக, கசப்புக்காக, பிரிவினைக்காக. இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? நம்மை தாழ்த்தினோம். 2வது ஜெபம் பண்ணினோம். 3வது யார் முகத்தை பார்க்க வந்தோம்? கர்த்தருடைய முகத்தை. இன்னைக்கு எல்லாம் கர்த்தருடைய முகத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும். ஆமென். அப்போ கர்த்தருடைய முகத்தை சபை கண்டிப்பாய் தேட வேண்டும். இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. முன்னாடி நம்ம ரொம்ப டைம் இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் மொத்தமாக கர்த்தர் சபையில் கொண்டு வந்து நிறைய டைம் கொடுத்து நம்மளை ஜெபிக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபத்தினுடைய பலனை பார்க்க போறீங்களா? இந்த ஜெபத்தினுடைய வெற்றியை பார்க்க போறீங்களா? இந்த வருடத்திலே பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோமே, இந்த ஜெபத்தினுடைய பலனை நீங்க பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கர்த்தர் காட்ட போறாரு. இங்க வந்திருக்கிற சில குடும்பங்களை பார்த்து சொல்றேன், மாறாத, திருந்தாத, ஒப்பு கொடுக்காத சில குடும்பங்கள் கர்த்தருக்குள்ள, கர்த்தரே தெய்வம் என்று அமரக்கூடிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். சாதாரணமானவர் இல்லைங்க, பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அவர் அக்கினி ஜுவாலையாம்.
நெருப்பு அவர்கிட்ட போய் ஒட்டாதாங்க. அப்படிப்பட்ட தேவன் அவர். இந்த மாதம் சபைகளுக்கு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். முதல்ல என்ன செய்யணும்? நம்மைனா தாழ்த்த வேண்டும். தாழ்த்த விட மாட்டான் பிசாசு, தெரியுங்களா? ஆனால் தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம். முகத்தை தேடுவோமா? யாருடைய முகத்தை? கர்த்தருடைய முகத்தை. அடுத்தது ஓகே, பாயிண்ட் நம்பர் 4, பொல்லாத வழிகளை விட்டு. ஓகே, இந்த நாளாகம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது யாரா இந்த ஜனங்களான்னு பார்த்தா இஸ்ரவேல் கூட்டத்தார் தான். அந்த பாகாய் பிரிக்கப்பட்டு வந்த சில கூட்டத்தார், அந்த சோதோம் குமரா காலத்தில் இருந்தவங்க. அப்படியே அந்த ஜெனரேஷன் பாய் ஜெனரேஷன், அந்த வித்துன்னுவாங்களே, ஒரு ஜெனரேஷன் அழியுது, அந்த ஜெனரேஷன்லேருந்து பிறந்து வருகிற அந்த வித்து மறுபடியும் பாவ வித்தாய் மாறி அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த தலைமுறை அக்கிரமம், புரியுதுங்களா? அவங்களோட தாத்தா, அவங்க பாட்டனார், பூட்டார் எல்லாம் செய்த பாவங்கள், அதான் எத்தனை தலைமுறை வரைக்கும் அடிக்குமா? படிச்சிருக்கீங்க? எத்தனை தலைமுறை வரைக்கும் அடிக்கும்? அப்போ வருங்க, 2வது தலைமுறை 3வது தலைமுறை மனம் திரும்ப ஆரம்பிப்பார்களாம். அந்த தலைமுறையிலேருந்து உருவாகி வருகிற சில வித்து மறுபடியும் பாவ வித்தாய் மாறி, நம்ப மாட்டீங்க, கர்த்தர் நம்பி உடைந்து போனது தான் மிச்சம். இந்த சந்ததி ஏதோ ஒரு பரிசுத்த சந்ததியை எழும்புன்னு பார்த்தா அந்த சந்ததி என்னவா மாறுகிறது? அந்த சந்ததி நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்க்கும் பொழுது அந்நிய இஸ்திரி உள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்நிய இஸ்திரினா புரியுதுங்களா? கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் சொல்லாத சில பேலியாளின் பிள்ளைகள், அந்த ஆசாரின் பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க? ஆசை வச்சு கண் போட்டு, அப்படியே போட்டிருக்கோம். 4ஆம் படித்து பார்த்தீங்கன்னா கண் போட்டு இப்போ தான் நினைக்கிறோம், அப்போவே கண்ணை போட்டானுங்க. கண்ணா புரியுதுங்களா? கண்ணடிச்சாங்க. அந்த கண்ணடிச்சாங்கன்னா பழைய கேஸ் தானே, அப்போவே கண்ணடிச்சிட்டானுங்க. இன்னொரு சம்பவத்தை படித்து பயந்து போயிட்டேன். சோதோம் குமராவுடைய பெரிய அழிவுக்கு காரணம் பிள்ளைகள் சொந்த அம்மாவே வச்சிருந்துருக்குறாங்களாம். மோசமா இருக்குல்ல? கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, அந்நியரிடத்துல பார்க்கக்கூடாத சில பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதே. அப்படின்னா புறஜாதிகளுக்கு கூட அந்த மாதிரி என்ன இல்லையா, இந்த மாதிரி சம்பந்தம் கலக்கலையா? ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சம்மதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கலந்துருக்கிறாங்க. பவுல் கோட் பண்ணுறாரு. பவுல் புதிய ஏற்பாடில் எழுதும்போது கூட பழைய ஏற்பாடை வச்சு தான் எழுதுறாரு. சோதோம் குமராவை வச்சு எழுதுறாரு. அப்போ சில அழிவு உள்ள இடங்கள்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமான 2 பாவம். ஒரு பாவம் விக்கிர ஆராதனை, 2வது பாவம் விபச்சாரம், வேசித்தனம். இந்த பாவத்தில் தான் அதிகமாக, ஏன்னா அதெல்லாம் சந்ததியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? ஒரு தவறான உறவில் பிறக்கிற பிள்ளைகள் அது பாவ வித்தாய் மாறி. இப்போ பாருங்க, ஈசாக்கு பிறந்த பிள்ளைக்கும் வேற யாரு இஸ்மவேலுக்கு பிறந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒத்துக்கிறீங்களா? இஸ்மவேலுடைய பிள்ளை சித்தமே இல்லாத பிள்ளை, ஆனா ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளை சித்தமுள்ள. வாக்கு கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்ப பிள்ளைகளை கூட கர்த்தர் பிரிச்சு காட்டுறாரு. நீ இஸ்மவேலுக்கு பிறந்தீன்னா அது இஸ்மவேலுடைய வித்து நான் சொன்ன வித்து அல்ல, அது நீயே விருப்பப்பட்டு போன வித்து. ஆனால் யாருக்கு பிறந்த? ஈசாக்குக்கு, யாரு? ஆபிரகாமுக்கு பிறந்த இன்னொரு வித்து, அது வாக்கு தத்தத்தின் வித்து. பிரியமான தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் பரிசுத்தமா திருமணம் பண்ணணும்னு சொல்றாருன்னா, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஏன் பிஃபோர் மேரேஜ் தவறான உறவு பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சபை போதிக்குதுன்னா, அந்த முதல்ல பாருங்களேன், சொல்லுவாங்க நாங்கள் சும்மா தான் கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டோம். கச்சா முச்சான்னு கச்சா முச்சான்னு தான் பேசிக்குவாங்க. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா எங்கேயோ சத்தம் வந்துச்சா கச்சா கச்சான்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? அறிஞ்சிக்கிறோம். அதனால தான் சொன்ன, சபைக்கு வரும்போது யார் முகத்தை பார்க்கணும்? என் முகத்தை தேடின்னு போட்டாரு. வேற முகத்தை தேடின்னு போட்டா வேற யாரும் முகத்தை சொல்லியிருக்காரு பொழுது. என் முகத்தை தேடினா என்னை மட்டும்தான் நீ பார்க்க வரணும். அதுதான் கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பைபிளில் அதான் உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு பிள்ளை தமிழ் படிக்கிற பிள்ளை, நிறைய பேர் தமிழ் படிக்கிற பிள்ளைங்களாம் கிரேட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை தமிழ்லேருந்து பைபிள்லேருந்து கட்டுரை எழுதியிருக்குது, அதுக்கு 100 கொடுக்கலையாங்க. அந்த பிள்ளைக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த வார்த்தைலாம் அகராதிலே இல்லாத வார்த்தைகள் பைபிளில் இருக்குங்க. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
அந்த பிள்ளை அந்த செம்மொழியில அந்த பிள்ளை முதல் பரிசு வாங்கியிருக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. எங்கேருந்துமா அந்த வார்த்தைலாம் கிடச்சி? பைபிளை தூக்கி காட்டுனுச்சுங்க. இந்த பைபிள்லேருந்து அந்த வார்த்தையை எடுத்தேன். அதில் அநேகர் அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்களாம்? அங்கீகரித்தார்களாம். அந்த பைபிள் தான் நம்ம கையில் இருக்குது. அப்போ ஆண்டோடைய வார்த்தையில் எல்லாமே என்ன இருக்குது? ஆண்டோடைய சத்தியம் மறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதனால தான் பரிசுத்த சந்ததி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு ஆளாக பாருங்க, நோவா காலத்தில் பாவம் பெருகணிச்சு தானே, அங்கே தேடுறாரு தெரியுங்களா? எதுடா ஒரு பரிசுத்த சந்ததி, எது எனக்காக நின்று வாழுதுன்னு பார்க்கும் பொழுது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நோவா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சார். கரத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சரி, ஏன் நோவாவை தேடினாரு? என் நாமம் தரிக்கப்பட்டவன். இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வாழ்றானே. எல்லாரும் குடிக்கிறாங்க, இவன் குடிக்கலையே. ஆமீன் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, பஸ்டர் உலகம் மாறிடுச்சு, பாவம் பெருகிடுச்சு. பாவம் பெருகின காலத்துல ஒருவன் கர்த்தருக்காக வாழுகிறான் பிரியமானவர்களே. ஆமென். அதுதான் அந்த வைராக்கியம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனனா என்னன்னா, எனக்காக பிரித்தெடுத்து வாழ்றான் பாரு, அவன் தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். ஆமென். உலகம் செய்யறத செய்யாமல் இருப்பது தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். ஒரு வாலிப காலத்தில் பிரியமானவர், ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், மனைவிலாம் இருக்கிறாங்க. வாலிப காலத்தில் என் கூட ஒரு டீம் இருந்தானுங்க, கூட்டாளிங்க. எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு பப்புக்கு போனோம். நான் சொல்கிறது ஒரு 17 வயசு இருக்கும் எனக்கு. பப்புக்கு கூட்டிகிட்டு போனானுங்க. பாருங்க, குடியை கெடுக்கணுன்றானுங்களே. குடியை இல்லை, மொத்தமாக கெடுத்துறோம். கூட்டிகிட்டு போய் நல்லா குடியை போட்டு விட்டு அடுத்தது என்ன தெரியுமா யோசிச்சானுங்க? பெண் எடுக்க போவோமா? பாருங்க, மைண்ட் எங்கே போகுது பாருங்க. பெண்ணா புரியுதுங்களா? தவறான விபச்சாரத்துக்கு போகும்னு சொல்லி. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 18-20 வருஷம் இருக்கும். என் வாலிப காலம் 25 வருஷம் இருக்கும். அந்த காலத்தில் சொல்கிறேன். போகும்போது நான் காடியில் உட்காந்துருக்கேன் பிரியமானவர்களே. நான் காலில் உட்காந்துருக்கிறேன். எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறானுங்க. இன்னைக்கு தண்ணியை குடிக்கிறோம் மச்சி, என்ஜாய் பண்ணுறோம். அப்போல்லாம் மச்சி தான்னுவானுங்க. இப்போ மச்சினாலே சிரிப்பாக இருக்கு. மச்சிலாம் நம்மளை கூப்பிட்ருக்கானுங்களேன்னு. ஆனால் நம்ப மாட்டீங்க, நான் காடியில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு லேப்பானா ரொம்ப பிடிக்கும், அதுவும் குடினா ரொம்ப பிடிக்கும். நல்லா குடிச்சிட்டு காடியில் உட்காந்துருக்கிறேன். நம்ப மாட்டீங்க பிரியமானவர்களே, 2 காடி. எல்லாரும் பாவம் செய்யறதுக்கு வெளியே போகிறாங்க. என்னை யாரோ அரெஸ்ட் பண்ணி கையில் உட்கார வச்சிருக்காங்க காடி உள்ள. பிரியமானவர்களே, என்னை யாரோ என் கையை பிடிச்சி காடியில் உட்கார வச்சு கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த காலத்தில் எனக்கு புரியல, இப்போ புரியுது. ஒரு நாள் நீ மேலே போய் நிற்கணும், நீ ஸ்டேச்சுமனுக்கு நிற்கணும், ஒரு 100 வாலிப பிள்ளைங்களுக்கு நீ பேசணும், சில உடைஞ்ச குடும்பங்களுக்கு நீ பேசணும். நீ தீட்டுப்பட்டுட்டா நல்லா இருக்காது, உன்னை நான் தாயின் கருவிலே பிரித்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு பிரியமானவர்களே, 1 தடவை 2 தடவை இல்லை, பல முறை எனக்கு வந்தது. யாரோ கையை பிடிச்சி என்னை காடியில் உட்கார வச்ச மாதிரியே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆமீன் சொல்லுவோம். கூட்டாலாம் காலில் போயிடுவோம், வழியே போயிடுவானுங்க. நான் ஒண்டி காடியில் உட்காந்துருப்பேன் பிரியமானவர்களே. நமக்கு ஆசை இல்லையா? எல்லாமே இருக்குது. வேகம் இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனால் யாரோ கரத்தை பிடித்து காடியில் உட்கார வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வந்து என்னை ரிலீஸ் பண்ணாரு. இப்போதான் எனக்கு தெரியுது, அவர் ஒரு பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களை. இங்கே ஸ்டேஜில் 2 தைரியமாக சொல்ல முடியும். திருமண நாள் வரைக்கும் சுத்தமாக கற்பை காத்து கொண்டு தான் திருமணத்துக்குள்ளே வந்தேன் நான். கைத்தட்டு கொடுப்போமா ஆண்டவருக்கு? அதனால் இது பெருமை கிடையாது, ஆண்டவர் நல்லவர் என்பதை. அப்போ ஆண்டவர் இப்படி தான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும், நீ பாவம் செய்யும்போது உன் கையை பிடிப்பார், உள்ள சொல்லுவார், பார்த்திருக்கியா, போவாத அப்படின்னு. அது ஆவியானவர் பிரியமானவர்களே. ஐயா இதை செய்யணும், நீ போவ பத்தியா, டக்குன்னு நம்மளுக்கு இருக்கா இல்லையாங்க? பாவம் செய்யறதுக்கு டக்குன்னு யாரோ தட்டி விட்டு போன்னு சொல்லுவாங்களே, புட்டிச்சு இழுத்து உள்ள ஒன்று சொல்லுமே, ஐயோ பாவம் பண்ணுறமே அப்படின்னு. அது ஆண்டவருங்க. அதுதான் நம்முடைய காது என்னைக்குமே அவருடைய சத்தத்தை கேட்குற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். நீ கூட்டாளி என்ஜாய் பண்ண கூட்டாளிங்களெல்லாம் இன்னைக்கு காணோம். தரமட்டமாக என்ஜாய் பண்ணவனுங்க குடும்பம்லாம் இன்னைக்கு சிதறி போய் பிள்ளைகள் தகாத. என் கூட்டாளி ஒருத்தன், அவனோட பிள்ளை பாருங்க, ஒரே வயசாக 2 பேர்த்துக்கும். அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை எடுத்துட்டான். ஆனால் எனக்கு அந்த பிள்ளை அந்த குடும்பத்தோடு இல்லை. ஒரு 4-5 புருஷனை மாற்றிட்டு வந்துருச்சு. புரியுங்களா சொல்ல வரேன்னு? வித்து பக்கத்தை சொல்லுங்கள், வித்து ரொம்ப முக்கியம். ஏன் தங்களை ஆண்டவர் பரிசுத்த வித்தை விரும்புகிறாரு? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, ஒன்றை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு. அதனால தான் வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் தூண்டுவானுங்க. ஆண்டவரை பிடிச்சிக்குங்க. ஆமாம். நான் வைஃப்கிட்ட சொல்லி ஒரு தடவை அழுந்தேன். நல்ல வேலை, எத்தனை வாய்ப்புகள், 1 வாய்ப்பு இல்லை 2 வாய்ப்பு இல்லை. ஏன்னா பழத்தை கொடுக்கணுன்னா ஒரு தடவை கொடுத்து நிப்பாடிடுவாங்களா? சும்மா பழத்தை உங்கள் மூஞ்சி காட்டிக்கிட்டே இருக்கணும்.
பழம் சாப்பிடு 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 அப்படி சாப்பிட மாட்டல, நீ ஆண்டு வயிறாக்கியம்னு போயிடுவான். நாளைக்கு வருவான் மறுபடியும் பெரிய பழத்தை தூக்கிட்டு வருவான், கொஞ்சம் சோப்பா சாப்பிடு 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 சாப்பிடு. ஏய் நல்லா இருக்கேன், சாப்பிட்டு தான் பார்ப்போம்னு சாப்பிட்டுட்டோம், கம்மில் ஒட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். ஆனால் எத்தனையோ முறை சாப்பிடலான்னு போவேன், எத்தனை முறை கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் பிரியமானவர்களே. இதெல்லாம் நினைச்சு நான் அழுது இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுங்களா நல்லவராக இருக்கிறாரு? உன்னை கொண்டு நான் பெரிய காரியம். இந்த மாதிரி எல்லா வாலிபர்கள் மேலேயும் கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறாருங்க. இங்கே உட்காந்துருக்கிற திருமணம் பண்ணவங்க எல்லாருக்கும் கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறாரு. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இங்க என்னமோ நம்ம நல்லா வாழ்றோம், 4 பேர்கிட்ட படம் காட்ட போறோம்ன்றதுக்காக அல்ல, அவர் படத்தை நம் மூலியமா ரிலீஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தருங்க. அப்ப யாரை தான் தேடுவாரு? அழிவு போனதையே தேடுவாரு? அவரும் பரிசுத்தான தேடுவாரு. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருப்போம். அப்பதான் எடுத்து அவர் என்ன பண்ண முடியும்? உபயோகிக்க முடியும். ஒரு தடவை நம்ப மாட்டீங்க, இவன் உண்மையிலே ஆம்பளையான்னு செக் பண்றதுக்கு பாருங்க நம்ம கூட்டாளம் எப்படி இருக்கானுங்கன்னு. இவனோட எல்லாருமே போறான், இவன் மட்டும் போக மாட்டான். இவன் உண்மையில ஆம்பளையா என்னது நம்மளை செக் பண்ண பாருங்க, இதுவரை செக் பண்ண போறானுங்களாம் பாருங்க. நம்மளை கெடுக்கிறதுக்கு எத்தனை கூட்டம் காத்திருக்கு பாருங்க. எல்லாம் சிரிச்சிங்க, யாரோ ஆழமா வயிற்றுல இருந்து சிரிச்சாங்க, யாரோ டெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. அடுத்த முறை என்ன கூட்டிட்டு போறானுங்க, குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போய் 2 பிள்ளைய காடியில் ஏற்றிட்டானுங்க பாருங்க. ஒன்று தெரியுமா பிரியமானவர்களே, அந்த 2 பிள்ளைங்க என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டு பாருங்க. ஏய் அதுங்க பார்த்து நம்ம விஜயனாச்சே, அதுங்க என்ன போய் வீட்டில் இறக்கி விட்டு அழகா போர்வெல்லாம் போட்டு கிளம்பிச்சிங்க. ஏய் இவன் நல்லவனா, இவனை கை நல்ல வேலைங்க, கொஞ்சம் நல்ல பிள்ளை பேரை வாங்கியிருக்கோங்க. மறுநாள் தான் வந்து சொல்றானுங்க, வே உன் கூட்டெல்லாம் நம்பாத, நீங்க எப்படி 2 பேர் வந்தீங்கன்னு கேட்டா அனுப்பி விட்டானுங்க. பாவத்துக்குள்ள உன்னை ஈடுபடுத்துவதற்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார் பிரியமானவர்களை. ஆமா பாருங்க, பேய் எப்படிலாம் வருது பாருங்க. பேய் எங்கேயுமே இல்லை வாலிப பிள்ளைகளே, உங்க கூட்டாளி வட்டமே பெரிய பேய்கள்லாம் இருக்கும். ஒன்று தெரியுங்களா, திருமணம் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களும் வந்துச்சுங்க என் கல்யாணத்துக்கு, வந்து மொய்யை கொடுத்துட்டு சூப்பர் மேன் சொல்லிட்டு போடுச்சுங்க. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதெல்லாம் பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. இதே ஊழ வேலைலாம் பண்ணிட்டு நிற்க முடியுமா? மனவரையில் மூஞ்ச பார்க்க முடியும்? ஐயோ இதுவா? ஆண்டவர் எல்லா இடத்திலும் நிற்க வைத்தார். காரணம் என்ன? 10 பேருக்கு நம்மளை சாட்சி இல்லை, அவர் நாம மகிமைக்காக. நீ போய் மின்னுக்கு நிற்கணும்னா சாட்சியோடு நிற்கணும்னு சொல்லி பரிசுத்த சந்ததியை கர்த்தர் இந்த காலத்தில் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் பரிசுத்த சந்ததி எழுப்பணும்னு விரும்புறீங்க? வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்க, இந்த சொத்தெல்லாம் கொடுத்துடாதீங்க ஆண்டவரை, பியோவான ஆம்பளை எனக்கு கொடுங்கன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க பிரியமானவர்கள். எத்தனை பேர் தான் ஜெபிக்கிறீங்க? அஜித் மாதிரி கொடுங்க, விஜய் மாதிரி கொடுலாம் கேட்காதீங்க. சிம்பாங்களா தான் கிடக்கும் உங்க வண்டி, ரொம்ப தூரம் போகாது, நானே எழுதி கொடுத்துட்றேன். சித்தத்தில் கேளுங்க. அவன் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ள இயேசு இருப்பாரானால் உன் வாழ்க்கை நலமானதாக இருக்கும். அப்ப 2 பேரையும் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாருன்னா சொல்லுங்க, பியோ ஹோலி ஹோலி ஹோலியும் பிளாஸ் ஆகுனுச்சுன்னா பிறக்கிறது என்ன? கோழியா பிறக்கும்? சொல்லுங்க, பிறக்கிறது கோழியாவா இருக்கும் இல்லை கோழி முட்டையாவா இருக்கும்? ஹோலி பிளஸ் ஹோலிங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஏன் இப்படிலாம் வரணும்னா, உன்னை கொண்டு நான் தேசத்தையே ஆசீர்வதிக்கலான்னு விரும்புறேன். ஒரே ஒரு இயேசு வர்றதுக்காக, புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டிப்பு காத்திருக்குதாங்க. ஏன்னா வர்ற ஒரு சாதாரணமானவர் அல்ல, பரிசுத்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு பிசாசு அதனாலதான் பிள்ளைகளுக்கு வேஜினிட்டின்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் பச்சையா பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்ப பிள்ளைங்க பிஞ்சிலே பழுத்துருதுங்க எல்லாம். அன்னைக்கு நம்ப மாட்டீங்க, ஒரு இறப்புக்கு போயிருந்தேன், நானும் அக்காவும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயசு தான் இருக்கும் பிள்ளை. இப்போ மாடர்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் இறப்பு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், பாடியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கிட்ட போய் அது மூஞ்சியும் பார்த்தோம். இவ்வளோண்டு தான் இருக்குது, ஒரு 7-8 வயசு தான் இருக்குது. அந்த மாடர்னிங்கோட உடுப்பலாம் செக்ஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த உடுப்பலாம் சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ரொம்ப ஆழமாக கேட்டுட்டு இருக்காதீங்க, புரிஞ்சுக்கிங்க. என்ன அடுத்து என்ன சொல்ல போறீங்க? பஸ் அடுத்து ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, இதோட நிறுத்த போகிறேன்.
அப்படியே பார்த்துக்கிட்டு, பிரியமானவர்களே பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? மலரக்கா நானும் பார்த்தோம், அவங்களும் பார்த்துட்டாங்க. நான் அடிப்படையில் கண்ணு ஒரே மாதிரி தானே இருக்கும், குறைக்காக சொல்லலை. பார்த்துட்டு இன்னைக்கு உலகம் எங்கே போயிட்டு இருக்குது. ஆமென். அதுவும் அது தட்டுது, வேற எதுவும் வர மாட்டுது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அதே பார்த்து பார்த்து பழகி போனனால டிக்டாக்கே எடுத்து எடுத்து கொடுக்குறான். அடுத்த ஸ்லைட் உனக்கு இதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாரின்னு தட்டுங்க, அடுத்து உங்களுக்கு வரப்போறதுலாம் சாரியாக தான் வரும். எப்படி வருது? நீங்கள் சாரியாக கேட்டீங்க, ஒரே ஒரு சாரியை தான் பார்த்துருப்பீங்க. அது உனக்கு இந்த சாரி வேணுமா, இந்த சாரி வேணுமான்னு எடுத்து கொடுக்கும் டிக்டாக். உங்களுக்கு பாவம் எடுத்து கொடுக்கோங்க. ஆழத்துக்குள்ளவா, ஆழத்துக்குள்ளவா. அந்த ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது தான் பாவத்தின் சம்பளம். அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. நீங்கள் அடுத்த வசனத்துக்குள்ளே போகணுன்னு பார்க்குறேன். சொல்லுங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதனால தான் நம்மளை பிரித்து வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பிரித்து வாழுவோம் பிரியமானவர்களை. பைபிள் சொன்னால் அப்படியே கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்படிலாம் கொஞ்சம் மாற்ற முடியுமா, கொஞ்சம் ஓரமாக எதாவது செய்ய முடியுமா? ஓரமாலாம் செய்யாதீங்க, ஓரமாக போயிடுவோம். ஓரமாலாம் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்து வாழ வைக்க விரும்புகிறார். கூட்டாளம் இடையில ஸ்னோக்கர் கூப்பிட்டாங்க. ஒரு கூட்டாளி சொன்னான், ஸ்னோக்கர் பைபிளில் போட்டிருக்கா, ஸ்னோக்கர்னு போட்டிருக்கான்னு கேட்குறான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? களியாட்டுகளில் ஈடுபடாதுன்றார். களியாட்டுகள்லாம் இதெல்லாம் உள்ள வருது. இப்போ ஸ்னோக்கரில் என்ன நடக்கும்? கப்பு கப்புன்னு ஊதுவானுங்க, பந்தை குத்திட்டு இருப்பானுங்க. அங்கே போய் நம்ம உட்காந்து பந்தை குத்துறதோட வீட்டில் உட்காந்து சங்கீதம் 91 படித்தாலும் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறுவோம். நானும் இதெல்லாம் மாற்றி இப்படி நான் சொல்ல வரேன்னு முடியாதுன்னு இல்லை, எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருக்காக இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? எத்தனை பேர் அப்படி வெளியே வருவீங்க? அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? humble ourselves, தம்மை தாழ்த்த வேண்டும். 2வது ஜெபம் பண்ணி. 3வது நாலாவது அந்த 4வது பாயிண்ட்டு, பொல்லாத வழிகளை விட்டு சபை என்ன பண்ண வேண்டும்? அந்த பழைய ஏற்பாட்டு சோதோம் குமாராவுடைய பாவம் பாருங்க, பயங்கரமாக இருந்தது. மிருகத்தோடு உணர்வு வைத்திருந்தார்கள். மிருகங்க, இன்னைக்கு அதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? மிருகத்தோடு செக்ஷுவலில் ஈடுபடுறது. எவனோ பூனையோட சுற்றி இருந்தாலும் பயமாக இருக்கு. இப்போ மிருகம் வளர்க்குறவனை பார்த்தாலே இப்போ 2 கண்ணில் பார்க்குறதா இருக்கு. எதுக்கு மிருகம் வளர்க்குறான் இவன்? தனியாக ரூமுக்கு கூட்டு போகிறான் மிருகத்தை. உண்மைங்க, பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்குது, அதுக்கு பின்னால் பயங்கரமான பாவம் இருக்குது. இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை, கப்பல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், கல்யாணம் பண்ணுறாங்க, பேபியில் டக்குன்னு ஏதாவது எடா பண்ண சொன்னால் அவனை பூனையும் நாயை தூக்கிட்டு வந்துடுறான் ஓரமாக. பப்பியை தூக்கினாலே தெரிஞ்சிட வேண்டியதான். நீங்கள் அது பப்பியெல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்களா? பப்பியை மதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஓகே. ஆனால் எதுவுமே யாரை விட இன்னைக்கு பப்பிக்கு அக்கௌண்ட் ரூம் ரூமில், அம்மாவுக்கு ஓமு. அம்மா நீங்கள் அங்கே படுங்க, நீங்கள் உலக சூழ்நிலை பாருங்கள். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி வாழ கூடாது. ஏற்றுக்கொள்றீங்களா பிரியமானவர்களா? அன்றைக்கி ஒரு இறப்பு, 2 கேமா போட்டிருந்தாங்க. நானும் சரியான காடி. கடைசியில் பார்த்தா நாய் செத்து போச்சு. நாய்க்கு 2 கேமா. ராஜா பாருங்க, நாய் வேன்மனுக்கு பக்கத்தில் நாய் போட்டோ இருக்குது. ஏய் என்னடா பண்ணுறீங்க? அதில் 4 பேர் ஒரு சின்ன பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் பாக்ஸு. 4 பேர் தூக்கிட்டு போகிறானுங்க. அதில் ஒரு ஒப்பாரி வைக்கிற 4 கூட்டம் முன்னால் போகுது. ஏய் எங்கடா போயிட்டு இருக்கு உலகம்? நீங்கள் மனுஷனுக்கு எவனும் அழுவ மாட்டான். குட் மார்னிங் துணுலாம் இப்போ காணோம். நாய்க்கு ஊர்வலம் போகிறானுங்க. நானே கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன். நீங்கள் உலகம் மென்டல் ஆகிடும், நம்ம மென்டல் ஆகிட்டோமா? உண்மையிலே நானே யோசிச்சேன், நம்ம மென்டல் ஆகிட்டோமா இல்லை உலகம் மென்டல் ஆகிடுச்சான்னு புரியலையா ஆண்டவரை. வேணுங்க வேணும். அது பின்னால் அல்ஃபாட்லாம் இருக்குது, பூ வளையம் வேற போகுது. எங்கடா கூட்டிட்டு போறீங்க நாய்ங்க? நாய்க்கு வந்து வாழ்வா பாருங்க. கடை ஒரு உயிருக்கு ஊரா நேசிச்சுட்டாங்களாம். சரி, அதெல்லாம் தவறு சொல்லலை. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இந்த இங்கே இருந்தோம் பழைய வீட்டில், இந்த வரிசையில் பார்த்தோம், எங்கள் வீட்டில் பர்த்டே கொண்டாடுறானுங்க. கேமெல்லாம் போட்டு, சோப்பு ரிப்பீன்லாம் போட்டு. நானும் யார் பர்த்டேன்னு சொல்லி கூப்பிடவே இல்லையே தம்பிங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா நாய்க்கு கேக் வெட்டிட்டு இருக்காங்க. அது தொப்பி கிப்பிலாம் போட்டு அது ஒரு மாதிரியா இருக்குது. கையை பிடிச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களை, இந்த உலக கோட்பாட்டில் சபை என்ன பண்ணிடாதீங்க, நம்ம போக வேண்டாம். நம்ம என்ன பண்ண வேண்டும்? தற்காத்துக் கொள்வோமா? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சேர்ந்து. கொலோசியர் நினைக்கிறேன் என்னென்ன பாவத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு போயிடுறேன்.
இன்னைக்கு சபைக்குள்ள நடக்கிற காரியத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மிக பயங்கரமானது. கொலோசியர் 3வது அதிகாரம் 2:7 பக்கம் தமிழ் பைபிள்ல. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 1, 2, 3, 4, 5 வாசிப்போமா? பவுல் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேலானதாக இருக்க வேண்டும். அவன் நான் அந்த அந்த நாடகத்தினுடைய சப் பாயிண்டா உங்களுக்கு இதில் கொண்டு வரேன். பொல்லாத வழிகளை விட்டு சபை திரும்ப வேண்டும். அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்றீங்களா பிரியமானவர்களே? ஏன் இதெல்லாம் போதிக்கிறேன்னா, இன்னைக்கு சபைக்குள்ள பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாயிருச்சு, நுழைஞ்சிருச்சு. எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டையோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ பார்க்க போகிறதுக்கே பாஸ்டர் ரூமுக்கு போகிறதுக்கு நடுங்குவோம். பாஸ்டர் இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு டான்ஸ் ஆடும் காலு பாஸ்டர் ஆஃபீஸ் நின்று ஆடிக்கிட்டு இருப்போம். எவனுக்கும் ஆடாத காலு பாஸ்டரை பார்த்தா ஆடும். உண்மைங்க. அதுவும் பாஸ்டர் மூஞ்ச வேற பார்க்கணும். நல்லா இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறா, சிரிச்சிருக்கிறாரா, நேரம் சரியில்லை. இப்போ போனோம் கண்டிப்பாக பிளாஸ் ஆயிரும். இப்படியே ஏன் மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு, கேரளோட கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்குதே. 2 வாரம் ஆஃபீஸ் நின்று சொல்லலான்னு போவேன், தொண்டை ஈரமாயிரும். அப்புறம் கூட்டிகிட்டு, ஏன் நீ அப்பப்போ எட்டி பார்க்குற ரூமில் இல்லை பஸ் ஒரு கதையும் பேசணும், உட்காரு பேசுவோன்னாரு. அப்புறம் தான் சொன்னோம். ஆனால் இப்போ உள்ள பையனுங்க வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க சேச்சிக்கு. சி டார்லிங், அது முடிச்சுட்டு சேச்சு முடிச்சுட்டு பாஸ்டர் என்ன வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு கப்புள் சொன்னாங்க, தெரியுமா தெரியாது, எனக்கு ஃபோன் அடிச்சு என்னையே அவனை ஏற்ற வச்சு வீட்டுக்கு போகிற கப்புள்ஸ் ஆயிடுறாங்க. நானும் மனைவி பார்த்தேன், என்னடா இது கல்யாணம் பண்ணுவாங்க உங்களுக்கு பாருங்க, என்னையே கிரேப் ஆகிட்டான். அவரு உளுத்திராம் சேர்ச்சுக்கு போறவர், பொண்ணு கேள் சேர்ச்சுக்கு போறது. பொண்ணு இறங்கி இருக்குது அம்மா வீட்டுக்கு. இப்போ உளுத்திராம் சேர்ச்சுக்கு போனால் பாசல் கண்டிப்பாக மோப்பிலி அடிப்பாரு. அதனால கூலாய் சேர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இங்கே ஸ்பேர் டயர் இல்லாது போலிலா கூலாய் போலிலான்னு சொல்லி நானும் மனைவி ஏற்ற போனோம். ஏற்ற போட்டு கண்ணால் பார்த்தா குசுன்னு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்பயே கண்டுபிடிச்சேன், இது கண்டிப்பாக திருமணம் ஆளு கேஸ் மாதிரி இல்லை. திருமணம் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்களேன். பார்த்தாலே தெரியுமே, திருமணம் ஆயிட்டாங்கன்னு தெரியுமே, பெரிய கேப் விழுந்திருக்கும், பெரிய பாதாளம். ஆண்டவர் அந்த ரெட்டை கடலில் பிரித்த மாதிரி நீ அங்கே நான் இங்கேன்ற மாதிரி இது பார்த்தா ஒட்டிட்டு இருந்துச்சு பாருங்க. கூட போக முடியாதுல்ல. நம்ம காடி ஓட்டி சைட் மிரர்லாம் பார்க்குறாள். நான் 4 பக்கமும் பார்ப்பேன். பார்த்துட்டு அப்போ வெட்டியும் பார்ப்பேன், கப்பை ஏதோ உழுவுதா மேலேன்னு பார்த்துட்டு கனாலில் பார்க்குறேன், குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கூட்டம்லாம் முடிச்சு இங்கே ஜெபம் பண்ண வந்தாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். 2 மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஆனால் உளுத்திராம் சேச்சு கல்யாணம் பண்ணிட்டியா தான் கேட்டேன். உளுத்திராம் சேச்சுன்னு கேட்கலையே, பார்த்தாலே தெரியுது உளுத்திராம மாதிரி தான் இருக்கிற வர பாருங்க. நாங்களாம் பயந்த காலம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை என்ன ஆயிடுச்சு, கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போறானுங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுங்க பாஸ். என்ன ஜெபம் பண்ணு கேட்டா, நாங்கள் எப்படியாவது சேரணும். ஆனால் என் வாயில் சேரணும்னா ஜெபம் பண்ணேன். மனசில் சொன்னேன், ஆண்டவரே கத்திரிக்கோளை எடுங்க ஆண்டவர். சரி இல்லை, அப்போ ஆலோசனை கொடுத்து அனுப்புனேன். ஐயா சித்தத்துக்காக காத்துருங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு வரதே தவறு தானே. உங்கள் பிள்ளைங்களை அனுப்புவீங்களா அந்த மாதிரி? முடியாது. ஆம்பளை பையன் போயிட்டு அவனையும் அனுப்பக்கூடாது. பொம்பளை பிள்ளை எப்படி கட்டுப்படுத்துறீங்களோ ஆம்பளை பையனையும் அப்படி தான் சொல்லி வளர்க்கணும். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்கள் பாஸ்டர் லவ்னு சொன்ன கேஸ் எல்லாம் பாதி பேர் ஓடிட்டாங்க. முடியாது அவர்கிட்ட, ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான மனுஷன். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி வச்ச அத்தனை குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. அவர் யாரெல்லாம் கூப்பிட்டு அழகாக சொல்லிடுவார், இது சரி வராது அனுப்பி பண்ணிடுவார், நீ மனம் திரும்ப பண்ணிடுவார். ஆனால் சரியாச்சு, நல்லா இருக்கு பொருத்தம். ஆனால் மூஞ்சி பார்த்தா பொருத்தமே இருக்காது. ஆனால் அவர் ஏதோ ஆவிக்குரிய கண்ணில் பார்த்துருப்பாரு, இது பொருத்தமான ஜோடி, கைத்தட்டு கொடுக்கலாமே. இப்படி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பொருத்தமானதை ஒரு மனுஷனை நிதானிக்க முடியுதுன்னா ஆவியானவர் எவ்வளோ அழகாக நிதானிக்கிறவராக இருக்கிறாரு. சபையே மேலானதை தேடுவோம். தயவு செய்து வாலிப பிள்ளைங்களா இருக்கீங்க, பாய் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்த போகிறேன், கிண்ணால் பண்ணி வைக்கிறேன் எங்கள் பாஸ்டரை, வேணாங்க. முதல்ல நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருங்க. 25 வயசு வரைக்கும் இந்த காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க.
ஆண்டருக்குள்ள நல்ல ஃபவுண்டேஷன், நல்லா படித்து சம்பாரித்து பிஎம்லாம் பாய்க்கிறது விட்டு பாதியில் எதையோ ஒன்று தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு பிஎம்னையும் பாய்க்க முடியாது, பாசம்லேசியும் படிக்க முடியாது, படிப்பும் கட்டு போய் சொயின்னு கடந்து பாச ஜெபிக்கும் ஜெபிச்சிங்களா பாசன்னு கேட்குறது, அவ்வளோ தண்ணி போட்டவனோட மோசமாகி குடிகார குப்பனோடு மோசமாகி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் சிறப்பாக இருந்தாலும் அதில் வேதனை இருக்குது பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம நிறைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த முந்தா நேற்று கேரளில் உட்காந்துருக்கிற ஒரு அம்மா அடித்தாங்க, பூச்சவங்கலேருந்து அடித்தாங்க. பசங்க நீங்கள் ஜோரான்னு கேட்டாங்க. ஆமாம் ஜோர் தான், ஜோரில் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். பையன் தான் பசங்க பூச்சவங்களை வந்து பார்க்கலாமா, நீங்கள் இங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வரல, வேறு விஷயமா வந்துருக்குறோம். ஃபோன் பேசுவது என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பஸ்ஸை நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான் பையன், நல்ல ஊழியம் செய்வான் பஸ்ஸை. அப்பயே தெரிஞ்சு போச்சு, நல்ல ஊழியம் செய்வான்னு சொன்னோன்னு தெரிஞ்சு போச்சு, ஐயா இதுலேயே மாட்ட போகிறாரு. பஸ்ஸு முஸ்லீம் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டான் பஸ்ஸு. முஸ்லீம் பிள்ளை அவங்க கேட்டாங்க, எப்படி பஸ்ஸு? நான் 4 பாஸ்டர்கிட்ட கேட்டேன், 5வது பாஸ்டர் நானும் சொல்கிறேன் வேதத்தின் பிரகாரமாக. இவங்க என்னன்னா 4-5 பாஸ்டர்கிட்ட கேட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு சொல்லி ஜோசியர்கிட்ட என்னமோ பூ வாங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஊழியக்காரனா நீங்கள் என்ன ஆகிட்டாங்க. அது என்ன பியூட்டிஃபுல் நினைக்கிறீங்க? நான் சொன்னது தான் 5 ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கிறாங்க. கறந்தடி நான் சொன்னேன், கத்தர் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் 5 வாயிலேருந்து பேசியிருக்காரு சிஸ்டர். தவறு. தவறுன்னு சொன்னேன் பாஸ்டர், அவனுக்கு விளங்க மாட்டுது. விளங்காது, யாருக்கு தான் விளங்கி இருக்குது, விளங்காது. அப்புறம் ஒன்று என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இவங்க அம்மா பண்ண வேலையை பாருங்கள், அந்த பிள்ளை ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பாவமாக இருந்துச்சு பாஸ். அந்த பிள்ளையை பார்க்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் பாஸ்டர். நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டீங்க. இப்போ 6வது பாஸ்டருக்கு அடிக்க போகிறீங்களான்னு கேட்டேன். பாருங்க சிஸ்டர், ரொம்ப தவறு செய்யக்கூடாது சிஸ்டர். அந்த பிள்ளைக்கு புத்தி சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க. உங்கள் பையனை மரம் திரும்ப சொல்லி கத்தருக்காக ஊழியம் செய்ய சொல்லுங்கள். ஆமாம், வீட்டுக்கு வந்துட்டா என்னங்க நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? எங்கே சிஸ்டர் படுத்துருக்காங்கன்னா என் பையன் கூட. யார் நீ அம்மாவை பிடிச்சி மாவாட்டுறதா? சம்டைம் நினைக்காதீங்க, ஊழிக்காரெல்லாம் இங்கே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோம், வேதனையாக இருக்கும். இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து இப்படி நடுமுடியை பிடிச்சி ஈன்னு தூக்கி விடலான்னு தான் இருக்கும். உண்மையானவே கை ஆடுது பாருங்க. நான் இப்படி இழுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பிடிச்சி லைஸா அப்படிலாம் வருது, நாக்கெல்லாம் கடிக்க சொல்லுது தான். ஆனால் நம்ம நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி அப்படிலாம் வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் மண்டைக்கு ஏறாது, நேராக பின்னால் கிச்சனுக்கு போயிருவீங்க தானே அப்பா கரண்ட் எடுக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கே சூடு ஏறுதுன்னா எத்தனை கேஸை கேட்டுட்டு மண்டெல்லாம் வெடிச்சுவே கிடக்கும் சில சமயம். அன்னைக்கு பாருங்க, சாட் அடிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து கிரே கலர் வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். அங்கே கொண்டு போய் வெள்ளை சாட் அடிச்சிட்டேன் இவங்க கதையெல்லாம் கேட்டு. பாருங்க, அங்கே கிரே வெள்ளை இருக்குது. ஒழுங்கா சொல்லுங்க சிஸ்டர், பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க சிஸ்டர். கதையை கேட்டோன்னே அதுவே சாட்டத்தை பாருங்க அடிச்சு முடிச்சுட்டு பாரு, இந்த கர்ம கதையெல்லாம் கேட்டுட்டு பாருங்க, ஒரு சாட்டு கூட ரோங் ஆகுது. வாழ்க்கை நேரம் ஆயிருமாங்க. எல்லாமே இலஸ்ட்ரேஷன் தான். கத்த நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சபையை அதில் இடம் கொடுக்க ஏற்றுக்கொள்றீங்களாங்க? இந்த பையன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் பாஸ், ஜாடையா பேச சொன்னான் அம்மா கிட்ட. இப்போ என்ன தான் நடந்துச்சு, அந்த அம்மாவுக்கு இவங்க தானே கூப்பிட்டு வந்து வச்சாங்க. இப்போ அது மாமியார் ஆயிடுச்சு. மாஸ்டர் ரூம்ல இருந்த அம்மா செகண்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பேசும்போது ஏறுது மண்டைக்கு, பிடிச்சி விட்டு திருப்பிடுவோமா? சரி வேணாம், அவங்களே அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அழுவாங்களே. அழுவும்போது இப்போ நல்லா அழுவுறீங்க, வேதனையா இருக்கு. 2 நாள் கால் பண்ணுறாங்க, சார் என்ன செய்யறது? நான் சொன்னேன், சிஸ்டர் அந்த நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருந்தீங்கன்னா உட்காந்து பேசி பையனுக்கு 2 சப்புன்னு மூஞ்சில் கொடுத்துட்டு மன திரும்புன்னு சொல்லிட்டு பிள்ளைய அம்மா வீட்டுக்கு அனுப்புறது தான் சரியான காரியம். இங்கே உட்கார வச்சுட்டு மேகி பரட்டி கொடுத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க வீட்டில். இதில் வேறு கேட்குறாங்க, முஸ்லீம் கல்யாணம் பண்ண எப்படி முடிச்சு செத்தான், அதோட அவ்வளோதான் முடிஞ்சு. ஐசி முஸ்லீம் தான் அவன். எத்தனை பேர் தெரியும்? முஸ்லீமை கல்யாணம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு உங்கள் வாழ்க்கை. இங்கே நம்ம வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்தவங்களுக்கே ஒத்து வராத காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவன் ஒன்று தூக்கிட்டு வராமல் பாருங்க எங்கன்னு, முஸ்லீம்னு. ஆனால் விளங்க மாட்டுது, அன்பு வச்சுட்டாரான் ஐயா. பிரியமானவர்களே, நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அதனால சபையில் ஊழியத்தில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்க. பிடிமானமா இருங்க ஆண்டவருக்குள்ள. நீ எவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் வளர்றது தெரியவே வேணாம். நீ ஆழத்தில் ஆண்டவரை பிடிச்சிட்டினா
கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸோ திருமணம் பண்ணவங்களுக்கும் திருமணம் பண்ண போகிறவங்களுக்கும் வாலிப பிள்ளைங்க வளர்ந்து வர்ற நீங்களும் உங்களுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. காதலில் தயவு செய்து விழுந்துடாதீங்க. ஒரு 2-3 காதல் கண்ணுக்கு தெரியுது. இப்போதான் பசங்க நாங்கள் பர்பஸில் ஆரம்பிச்சிருக்கிறோம். தயவு செய்து கொண்டைக்க மூடிடு. மூடலை அவன் பாக்ஸ் வச்சு மொத்தமாக மூடிடுவான். ஓகே, நிற்கும் போது பேர் சொல்லிட்டா பேரை கூட சொல்ல முடியும். மூடிடுங்க பிரியமானவர்களே. வாலிப பிள்ளைங்களாம் சொல்கிறேன், திருமணமானவங்களும் பாருங்கள், 3வது கொண்டைக்கு வேணாம். இருக்கிற மனைவியே நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் அவங்கள அறிய வேண்டியதே நிறையா இருக்குது. இன்னும் நான் வேற ஆள் அறிய போகிறேன்னு போனீங்கன்னா நீங்கள் அறிவாளி ஆகிட்டீங்க அர்த்தம். ஆபத்து. ஆமாம், வாசிப்போம். சரியா சிஸ்டர்? யாரோட எழுந்திருக்கணும்? நம்ம மரித்தோம் பழைய வாழ்க்கையில், இப்போ கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். முன்ன பாவத்தில் மரித்த நம்ம இப்போ யாரோட எழுந்திருக்கிறோம்? பாவத்தோடு எழுந்திருக்கலாங்க. கிறிஸ்து பக்கத்தில் யார் தெரியுமா எழுந்தாராம்? கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். ஆமென். அப்போ கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வாசிப்போம். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே சபை தேட வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, மேலானதை தேடுங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற விழா எழும வச்சிருப்பாரு. அது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், திருமணமானவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இருங்க. இந்த டிவோர்ஸ் என்ற வார்த்தை சபை பேசவே கூடாது. ஏன் டிவோர்ஸ் வார்த்தையை பேசக்கூடாதுன்னா, அப்போ பண்ணும் பொழுதே ஆண்டோடைய திட்டத்தில் பண்ணிட்டா இந்த காரியம் நடக்காதுங்க. ஆமீன் சொல்லுவோமா? டிவோர்ஸ் நினச்சிக்காதீங்க, பிசாசுடைய பயங்கரமான தந்திரம். சுத்தமில்லாத உள்ள நுழைச்சி கடைசியில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவான் தெரியுங்களா? இதில் தான் கொண்டு போய் நிப்பாட்டுவான், இந்த வார்த்தையில். அதனால தான் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சித்தத்தோடு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சித்தத்தில் கர்த்தர் இருப்பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் இருக்கிற குடும்பத்தில் பிசாசு நுழைய முடியுமாங்க? நுழைஞ்சாலும் கர்த்தர் அறுத்து போடுவார். அதான் முட்பறி நூல் சீக்கிரம் அறாது. சித்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க 3 ஆளாக மாறிடுவீங்க. கைத்தட்டு கொடுங்க. சித்தத்தில் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்கள் கூட யார் வருவா தெரியுமா? உங்கள் வெட்டிங்க்கு யார் வருவா? கர்த்தர் வருவார். காணா ஒரு கல்யாணத்தில் யார் வந்தா? குறைவு இருந்துச்சா? நிறைவாக்கினாரா? அந்த கல்யாணத்தை மகிமைப்படுத்தினாரா? குறைவு வரும். கர்த்தர் இருந்தால் நிறைவாக்கிடுவாரு. அந்த வாழ்க்கைக்குள்ளே வாங்க. ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப இது என்னவாயிருச்சு, இது சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு சபை என்ன பண்ண வேண்டும்? அப்போ இந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர்றது, கேர்ள் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறது. நீ என்ன பண்ணு, ப்ரே மீட்டிங் 8:30 மணிக்கு வந்து கலந்துக்கோ, காட்டிக்காத, ஓரமாக உட்காந்து ஆராய்ச்சிக்கிட்டே இரு, அப்புறம் முடிச்சிட்டோன்னு பார்த்துக்குவோம். இதெல்லாம் வேணாங்க. ஆனால் இந்த ப்ரே மீட்டிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். யாராவது புதுசாக வந்து தெரிஞ்சு போயிடும் நமக்கு. ஏன்னா நம்ம 25 பேர் தான் இருக்கிறோம். 500 பேர் சேச்சா வரும்போது தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு பெருசாக போகுது சபை. நீங்கள் மனுஷனை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஒருவனும் ஏமாற்ற முடியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, கொஞ்சம் பொறுத்திருங்க, ஏற்றதை கர்த்தர் செய்வார். 2வது பொல்லாத வழிகள் என்ன? லிவிங் டுகெதர். வி ஆர் ஈச் அதர். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்களாம். புரிஞ்சவன் யார் இருக்கான்? ஒரு ஆளை காட்டுங்க. 70 வயசு தாத்தாட்ட போய் கேளுங்க, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இன்னும் புரிஞ்சிக்க வேலை தான்னுவார். யாருமே யாரையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அன்பு காட்ட தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் லிவிங் டுகெதர் ஏற்றுக்கொள்கிறீங்களா? சபையே ஒரு ஆள் தான் இல்லைன்றாங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் பாஸ்டர், என்ன பண்ணுறது பாஸ்டர்? காலம் லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் எப்படி சொன்னானே, லிவிங் ஹால் இல்லை. அப்படின்னா திருமணத்துக்கு முன்பதாகவே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா போகிறது, ஒன்றா வர்றது. நாங்கள் ஈச் அதர் அறிய போகிறோம், ஒன்றும் ஒரு கழுதையும் அறிய முடியாது. வேணாம் பிரியமான, அதான் தவறு. சபை அதை முக்கியமாக அறிவிக்க வேண்டும். அது பாவம். ஆமென். அது சபை விடுதலை பெறும். அடுத்தது வாசிப்போம், முடிப்போம். போட்டிருக்குதா? எதில் உள்ளது அல்ல, பூமியில செயல்படுகிற செயல்பாட்டோடு சபை மிங்கல் ஆகவே கூடாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரட்சிக்கப்பட்டவரை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா இதை? பாஸ்டர், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், சுக்காலாம் கொஞ்சம் கொடுத்து மாங்காய் ஊற வச்சு மாற்ற போகிறோம். ஒன்றும் நீங்கள் மாற்ற வேணாம். ஆமாம், மாற்றினதை பயன்படுத்துங்க. நீங்கள் என்னமோ பெரிய ப்ரொஃபஷனல் சொல்லி நிறைய பேர் போனாங்க. கொஞ்சம் பேர் எங்கள் சபையில் வாலிப அப்படின்னா கொஞ்சம் பேர் போனாங்க. நான் மாற்றி காட்டலை பாஸ்டர்னுச்சு, சுத்தமாக மாறி போயிடுச்சு. நான் உடனே ஃபோன் அடிக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சு, அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னு அண்ணே, நான் அப்போ அண்ணனாக இருந்தேன், இப்போ பாஸ்டர் ஆகிட்டேன். அப்போ எத்தனை வருஷம் கேப்னு பார்த்துக்குங்க.
சொன்ன மாதிரியே நடந்துச்சு. என்ன சொன்ன மாதிரி நான் சொல்லலை, பைபிள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. டோன்ட் பிளே வித் த ஃபயர். ஆண்டுடைய வார்த்தையில் சபையில் ஆடவே வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். எவ்வளவு விருப்பமானதாக இருந்தாலும் கர்த்தருக்காக தூக்கி போட்டு வர்ற மனநிலையில சபை வர வேண்டும். வருவோமா பிரியமானவர்களே? பூமியில உள்ளவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். அடுத்தது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நம்மளாம் மரித்தவங்க. எதுக்கு மரித்தோம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோம். அதனாலதான் பாவத்துக்கு மொத்தமா மரிச்சிடணும். இந்த ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வந்தா ஃபுல்லா வெளியே வந்துடணும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? வந்துடணும், ஃபுல்லா வேரோடு பிடிங்கிடணும். நான் அப்பப்போ வளருவேன், தாசன் மாதிரி அப்பப்போ தாவுவேன், வேணாம். ஆமாம், எனக்கு அப்பப்போ சூடு ஏறிச்சுன்னா நான் கொஞ்சம் பாஞ்சிடுவேன். ஒரு பிரதர் இருக்கார், நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், ஓஷிப் லீடர், தெரியுங்களா? வைஃப் கூட சண்டை வச்சுன்னா ஒரு கேன் அடிச்சிருவாராம். சூடு ஏத்திட்டாங்க பாஸ்டர் சொல்றாரு. கவுன்சிலிங்ல வரும்போது, பாஸ்டர் வைஃபோட சண்டை வந்துச்சு, நல்ல போய்ட்டு ஒரு கேன் வாங்கி அடிச்சிருவோம் பாஸ்டர். ஓஷிப் லீடர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றோம் புரியுதுங்களாங்க? சரி, கோவம் வந்து ஒரு ஆராதனை குடிக்க வேண்டியதானே? வராது. அப்போ பழைய பேய் அங்கே தான் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுது? அப்போ உள்ள இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இழுக்குது சபை அதுல இருந்து. அதனால தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. நான் மெசேஜில் தான் இருக்கிறேன், பேச பேச அந்த மெசேஜில் தான் இருக்கிறேன். பொல்லாத வழிகளை விட்டு சபை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதுலேருந்து வெளியே வரணும். இந்த உபவாச நாளில் நீங்கள் உபவாச நாளாக போட்டிருக்கிறோம். உண்மை, அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா இன்னும் நன்மை. பிரியமானவர்களை, இன்னும் நன்மை. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னும் நன்மை. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இப்போ நீங்கள் வைத்த காய போட்டு போயிட்டப்பா, அது முக்கியம் இல்லை. வைத்த காய போட்டதோட சேர்த்து பொல்லாத கிரியைகளுக்கும் ஒரு மரணத்தை அட்டியை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். என் கிரியைகளினாலே உங்கள் உபவாசத்தை நிறைவேற்றுங்கள். அடுத்தது வாசிப்போம் சிஸ்டர். நீங்கள் மரித்தீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? நம்ம மரிச்சிட்டோம். எதுக்கு மரிச்சோம்? அப்புறம் அக்கிரம செயல்பாடுக்கு, தலைமுறை பாவத்திற்கு. ஏற்கனவே முன்ன செஞ்சோமே தவறான பாவத்தெல்லாம் விட்டு அதுக்கு மரிச்சிட்டோம், செத்து போயிட்டோம். நம்ம செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்துவோட எழுந்துட்டோம். இன்னும் செத்த கிரியைகளோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கவே கூடாது. அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஏதோ விநாயகனுக்கு சின்னக்கு கத்தரை அறியாதவனுக்கு அல்ல, ஞானஸ்தானம் எடுத்து கத்தருக்காக பிரித்து வாழுகிற சந்ததிக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளும் அந்த சந்ததி. அடுத்தது வாசிக்கலாம். ஓ, உங்கள் ஜீவன் யாருக்குள்ள மறைஞ்சிருக்காங்க? ஓ, எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாரு பாருங்க. அவருடைய தேவன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள். அடுத்தது, இந்த பண்றீங்களா, இந்த தியாகம் எல்லாம் ஒரு மகிமையில கொண்டு வந்து நிறுத்துவாரு. உண்மைங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்ம செய்யற தியாகம் பரிசுத்தத்துக்கு எல்லாம் ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விரும்புறீங்களா? நீங்க செய்யற தியாகத்துக்கு வாலிப பிள்ளைங்களாம் பார்த்து சொல்றேன், ஐயா எல்லாம் அழகழகா இருக்கீங்க. நீங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்குற நம்ம வாலிப பிள்ளைங்க அவ்வளோ அழகழகா இருக்காங்க. வைஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிள்ளைங்களாம் வளர்ந்து வருதுங்க, இந்த பிள்ளைங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். அதான் ஆகாஷ் மாதம் சொன்னார், எங்களை வந்து ஏஜென்சி ஆக்கிடாதீங்க பாஸ்டர், ஜெபத்தை கொண்டு போய் கொஞ்சம் கத்துக்கிட்ட போய் கொடுங்க பாஸ்டர். இப்போ ஏஜென்சி வேலை நிப்பாட்டலான்னு தான் பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு 25 கால் வரும் மாதத்துக்கு, கன்ஃபார்ம் 25 வந்துடும். 1ஆம் தேதி ஒரு 5 பேர் அடிப்பாங்க, பாஸ்டர் இந்த மாதம் ஜெபம் பண்ணிடுங்க, காசுலாம் எங்கேயும் போகக்கூடாது. அது நீயே ஜெபம் பண்ணா என்ன? நான் தான் ஜெபம் பண்ணணுமா? ஏன்னா என் கூட தான் யார் இருக்கிறா? அது அவங்களோட நம்பிக்கை. பாஸ்டர் நீ ஜெபம் பண்ண நடந்துருது பாஸ்டர். அப்போ நீ ஏன் ஜெபம் பண்ண நடக்க மாட்டேது? கத்தர் இருக்கிறாரு, ஏதோ ஒன்னே கசக்க மசக்க உழுக்கு இருக்கு. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு, உனக்கு பதில் இல்லை, தேசத்துக்கே நன்மையை நான் கொடுப்பேன். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏன் நம்மளை தேட்டு வரணும்? நம்மளை தேட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏன் ஜபிக்கிறோம்னா அந்த உணர்த்துதலை கொடுக்க தான். ஏன் எத்தனை தடவை 10 தடவை ஒரே ஆள் வந்திருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் வந்துட்டு ஒரு நாள் யாரும் என்ன பண்ணதில்லை, காயப்படுத்தினதை சொல்லி ஜெபம் பண்ணி தான் அனுப்புவோம். பரவாயில்ல, 10 தடவை கையை வச்சாச்சும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டுமே. அந்த மாதிரி எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க. ஆமென். ஒப்பு கொடுப்போமா? யாருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள். நம்ம எல்லாம் யாருக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம்? அதனால தான் ஒன்று யோசிக்கிறோம், நம்ம எது செய்யும் பொழுதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற
ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும், ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அடுத்தது முடிக்கிறேன். போட்டிருக்குதா? எப்படி வராரு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? முதல் காரியம் விபச்சாரம், அசுத்தம், மோகம். உங்க அவயங்களிலிருந்து அவிழ்த்து போடுங்கள். ஸோ அதனாலதான் ஏன் விபச்சாரம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திருமணத்தையே கர்த்தர் உண்டு பண்ணாரு. அது பேர் ஆமீன் சொல்றீங்க. காம விவகாரம், விபச்சாரம் தவறா எடுத்துக்காதீங்க. இதுதான் இன்னைக்கு தான் கொடி கட்டி பறக்குது. ஸோ நான் காலேஜ் ஒரு பாஸ்டரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு போவாராம், பெரிய பெரிய காலேஜுக்கு. அவர் சொல்றாரு 70% பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அதில் தமிழங்க இருக்கிறாங்க, சீனங்க இருக்கிறாங்க, எல்லாமே கலந்த பிள்ளைகள் 70% வெர்ஜினிட்டி இழந்திருக்கிறாங்களாம், கற்பை இழந்திருக்கிறாங்களாம். அப்போனா சின்ன வயதில் என்னவாயிட்டாங்க? தகாத வழியில போய் தன்னுடைய பாவ செயலில் ஈடுபட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? இழந்திருக்கிறாங்க. 60-70%. நான் இந்த பூச்சோங்கு கொஞ்ச நாள் போனது நல்லதுன்னு நினைக்கிறேன். சில பாசங்கள்லாம் ஃபெலோஷிப் பண்ணும்போது ஷேர் பண்ண சில காரியங்கள் எல்லாம் என்னை அலர்ட் பண்ணது, என்னை மறுபடியும் ஒரு படி மேலே தூக்கி விட்டதை பார்க்கிறேன். அப்போ பாருங்க, 70% நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க, படித்து எங்கே போகிறாங்க? அடுத்தது எல்லாரும் படிக்க அனுப்ப போகிறோம். 60-70% சொல்கிறாங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே என்ன கிரியேட் செய்யுதோ அதுதான் பிள்ளைங்களுக்குள்ள ஆளுக செய்யும். லவ் பண்ணாத பிள்ளை கூட அந்த அட்மாஸ்பியர் நுழைஞ்சிருச்சுன்னா லவ் பண்ண ஆசை வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் நினைப்பீங்க என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், நான் 3 நாள் உபவாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், என் பிள்ளை பியோவான பிள்ளை, நல்ல பிள்ளை தான், உங்கள் வித்து நல்ல வித்து தான். நுழைகிற இடம் அட்மாஸ்பியர் அப்படிப்பட்டது. அதனால தான் ஒரு பிள்ளைங்க பாருங்கள், நல்ல பிள்ளைங்களா இருக்கும், ஸ்கூலுக்கு போகும்போது, அடுத்த மேல் படிப்புக்கு போகும்போது, அடுத்தது காலேஜ் போகும்போது அவங்க நடவடிக்கைகள் அப்படி படிப்படியாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் நாட் ப்ரேயர் இல்லாதனால இல்லை, அந்த அட்மாஸ்பியர், அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆளுகை, அந்த ஆளுகையிலிருந்து காப்பாற்றணும்னா நாம் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் மட்டும் முடிவு எடுத்துட்டாங்க, நான் சொல்கிறேன், அப்பா அம்மா கையில் கூட இல்லைங்க, பிள்ளைங்க கையில் தான் இருக்குது. இன்னொன்று தீவிரமாக சொல்கிறேன், நம்புறீங்க, கர்த்தர் கையில் கூட இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நன்மையும் தீமையும் அனுபவிக்கிற உத்தரவாதம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் டக்குன்னு நிப்பாட்டு வரா? இல்லை, உணர்த்துவார். ஆனால் அதில் சபை பலமாயிட்டோம், இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து சபை பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைங்களாம் ஒன்று மட்டும் தீர்மானம் பண்ணுங்க, நான் திருமணம் பண்ணுற நாள் வரைக்கும் என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்வேன். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அதே போல தான் திருமணம் ஆனவங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு மனைவிக்கு நம்ம என்னவா இருக்க வேண்டுமா? உத்தரவாதமாக இருக்க வேண்டும். இன்னொன்று ஆழமாக சொல்கிறேன், 3வது கனெக்ஷன் வேணவே. என் செல்ல அண்ணன் வெண்ண அவரை தூக்கி அனுப்பி இந்த அண்ணங்கன்னெல்லாம் பேசவே கூடாது. உங்களுக்கு இருக்காது அண்ணன், எனக்கு இருக்கு. எனக்கு 7-8 அண்ணனுங்க இருக்காங்க. ஆமாம், 7 அக்கா இருக்கிறாங்க. இங்கிட்டு திருமணம் 7, அங்கிட்டு திருமணம் 6. ஆமாம், இதெல்லாம் இருக்கு. ஆனால் குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும். 3வது ஆளு கர்த்தர் தான் இருக்கணுமே தவிர வேற எந்த டால் இருக்கக்கூடாது. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பருப்புன்னு சொன்னால் கொஞ்சம் வேகரமாக இருக்கு. டால் வேணா விளங்கிருச்சு உங்களுக்கு, சாம்பாருக்கு போடுற டால். 3வது ஆள் யாரும் இருக்கக்கூடாதுங்க. ஆமாம், அண்ணன் நீங்கள் வரலாம் ரூமுக்கு, அண்ணனும் வரக்கூடாது, எடா சொல்லி அனுப்பிடணும். அந்த ரூமுக்கு போனி தங்கச்சி பாசமானவங்க, அம்மாங்க வா, 4வது ரூம்பு கோசமாக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, மஞ்சத்தை கரைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பைபிள் ப்ரொசீடியர். நான் பேசுறது பைபிளுடைய சத்தியம். இது என்னமோ மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்றுக்கொள்றீங்க? நல்லா இருக்குதா? இல்லை டாபிக் விட்டு வெளியே போகவே மாட்டோம், டாப்பிக்கில் தான் இருப்போம். ஆமாம், எனக்கு தீமையான வழிகளை விட்டு சபை திரும்ப வேண்டும். ஆமாம். ஸோ இதில் வருவோமா பிரியமானவர்களே? இந்த 3வது ஆளுக்கு இடம் இல்லை, யாருக்கும் இடம் இல்லை. இந்த 3வது ஆள் ஒரே ஒரு ஆள் யாருன்னா கர்த்தர் கூடங்க. கர்த்தர் கணவன் மனைவின்னு வரலங்க, கணவன் மனைவி கர்த்தர். அவரு கூட நீங்க 2 பேரும் தள்ளி கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரு கூட நம்மளை விட்டுட்டு தான் அடுத்தது வராரு. நீங்க போங்க.
ஆதாமும் ஏவாளை சந்திக்கும் போது கூட தனியாக அவர் வரவே இல்லைங்க, 2 பேரும் ஒன்றா சந்திக்கிறாருங்க. எவ்வளோ அற்புதமான தேவன்ல, அந்த தேவன் நம்ம கூட இருக்கணும். ஆமே. ஓகே, முதல்ல என்ன பார்க்குறோம்? விபச்சாரம். சொல்லுங்க சபை. இந்த நாளாகம் புத்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்க. 7:14 பார்க்காதீங்க, 5லேருந்து வாசிச்சு பாருங்க. என்னென்ன பாவம்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கோம். முதல் பாவமே விபச்சாரம். அதனால தான் ஆண்டவர் சுத்திகரிக்க சொன்னார். எல்லாம் வெளியே போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வாங்கடான்றாரு உள்ளுக்கு. சாலமோன் மண்டபத்தில் அவர் கூடும்போது மகிமை வந்து இறங்குனுச்சாங்க. முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கோம் பாருங்க. இறங்கினோடனே யாருமே உள்ள நுழைய முடியலையா. பிரசன்ஸ் ஆஃப் காட் அவ்வளோ டீப்பாக இருந்திருக்குது. இன்னைக்கு ஏன் பிரசன்ஸ் ஆஃப் காட்டை பார்க்க முடியலன்னா, அந்த ஒப்பு கொடுத்தல் என்னவாயிருச்சு, ரொம்ப லொங்காராயிருச்சு. இன்னைக்கு மறுபடியும் அதை கட்ட போகிறோம், அந்த உறவை மறுபடியும் கட்ட போகிறோம், பரிசுத்த மறுபடியும் கட்ட போகிறோம். ஆண்டவர் அதை கனப்படுத்த போகிறார். ஆமாம். கணவன் மனைவி உறவு மட்டும்தாங்க பைபிளில் பரிசுத்தம். கல்யாணம் பண்ணாமல் நீ எது பண்ணாலும் கர்த்தருடைய பார்வையில் என்னது, அது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். கீழே படிச்சோமே, அத்தனை கழுத கன்றாவியும் இதுக்குள்ள கிரியை செய்யும். ஆனால் யாரு பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். அந்த ஆளுக, அந்த சந்ததி தான் ரொம்ப முக்கியம். அந்த சந்ததியை நம்ம எழுப்பி விட்டுருவோமா? அவன் எனக்கு அடுத்தது ஆசை, பெரிய ஆசை அதுதான். என்னது, வாலிப பிள்ளைங்க, அடுத்த சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம கர்த்தர் அறியாத நேரத்தில் தவறான வழிகளில் போயிட்டு எப்படியாவது வந்திருப்போம். அதை சொல்ல வரல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நடந்ததை மாற்ற முடியாது, நடக்க போகிறத மாற்றலாம். எத்தனை நான் சொல்கிறது புரியுது? நடந்ததை சோறாக்கினதை என்னவாக்க முடியாது, மறுபடியும் அரிசியாக்க முடியாது. ஆனால் அடுத்த அரிசியை நீங்கள் சோறாக்கலாம். என்னோட இருக்கீங்களா? அடுத்த வாலிப பிள்ளைங்களை நீங்கள் என்னவாக்கலாம்? பரிசுத்த சந்ததியாக நீங்கள் உருவாக்கலாம். அதனால சபையை நம்ம எல்லாரும் பாடுபடுவோமா? உன் பிள்ளை என் பிள்ளையை மட்டும் பாதுகாக்க போகிறோம், எல்லா சபையினுடைய பிள்ளைகளையும் சபை பாதுகாக்க வேண்டும். எதன் வழியாக? உபதேசத்தின் வழியாக. பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் ஃபோனில் என்ன தகாத காரியம் இருந்துச்சு இன்றைக்கி அழிச்சிருங்க. ஆமாம். 1008 பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, வேணாம். ஏன் அப்படி பாஸ்வேர்டு எதுக்கு? அப்போ உள்ள ஏதோ கச்சரா முச்சரா. சும்மா ஓப்பனாகவே வைக்கலாமா ஃபோனை? அன்றைக்கி பாருங்கள், ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து கிச்சாப் தான் எடுக்க போனார். அவங்க பக்கத்தில் ஃபோன் இருந்துச்சா, டக்குன்னு அம்மா ஃபோனை உருவிட்டாங்க. அப்போ உள்ள என்னமோ உடனே ஒரு சந்தேகமாக பார்த்துட்டு அப்பயும் சூழல் எழுதி கொடுத்து அனுப்பி விட்டார். அவர் காட்சியாக எடுத்துக்கிறானுங்க. அங்கே போயிட்டு இருக்க உலகம். இன்றைக்கி நம்மளாம் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். பயப்பட தேவையில்ல. ஃபோனை தைரியமாக வச்சுட்டு போகலாமா ஹாலில்? வாலிப பிள்ளைங்க ஃபோன்லாம் பாருங்கள், ஹால்லே இருக்காது, எல்லாம் கையிலையும். அவனுக்கு எங்கே போனாலும் கூடயே போயிட்டு இருக்கேன். கேட்டால் ஹெட்ஃபோனா ஹேண்டில் தான் இருக்கணுமா? வேணாங்க, சுத்தம் பண்ணுவோம். நீங்கள் ஆண்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்க வாலிப பிள்ளைங்க கூட, பெரிய பிள்ளைங்கிட்ட கூட பேசுகிறேன். பெரிய வளர்ந்தவங்க கண்ட கழுத படம்லாம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா டிலீட். அப்புறம் கத்த சேமம் கொடுக்கல, இழுத்துக்கிட்டு போகுது, அப்பப்போ காசு இல்லாமல் போகுது, அப்பப்போ மனைவி மதிக்க மாட்டுறாங்க, முன்ன மாதிரி அன்பு காட்ட மாட்டுறாருன்னா ஏதோ ஒரு பாவம் உள்ளே இருக்குது. நான் சொல்கிறேங்க, கத்தர் விடுதலை ஆக்கினால் பூச்சிலாம் இல்லவே இல்லை. சும்மாலாம் கதை ஓட்டவே முடியாது. என்ன ஓட்ட முடியாது? நான் வந்தால் எப்படி குறைவு இருக்கும் வாழ்க்கையில், அதான் சேமத்தை கொடுப்பேன்ட்டாரு. நீ செய்யாதனால தான் சேமம் இல்லை, செஞ்சுட்டா சேமத்தை கொடுப்பேன்ல. அப்போ சுத்திகரிக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. செய்வோமா பிரியமானவர்களே? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ரொம்ப டீப்பாக போயிட்டணும், பூந்து அழகாக விளையாட்டீங்க பஸ். நம்ம வேலையா தானே? அதுதான் கர்த்தர் நம்ம ஊழியக்காரனாக வச்சிருக்காரு. நியாயம் தீர்ப்பதற்கல்ல, நீங்களும் நானும் சுத்திகரித்து அவருடைய பிரசனத்தை அனுபவிப்பதற்கு. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அசுத்தம் வேண்டாம், விபச்சாரம் தகாதது. சொன்ன முதல் தேர்ட் கான்டாக்ட் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் நானும் அவனும் ஒன்றா படித்தோம், இன்ன வரைக்கும் கான்டாக்டில் இருக்கிறான். தயவுசெய்து அவன் இந்த பையனை வெளியே அனுப்பி வச்சிருங்க. வேணாம், நாங்கள் சைல்ட்ஹுட்டு கூட்டாளி பாஸ்டர், எங்கள் அம்மா சொல்லி கூட நான் போல பாஸ்டர், அவர் எனக்கு உயிர் பாஸ்டர், உயிர் எடுக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் நாளில். தீர்க்க தரிசனமாகவே சொல்லிடுறேன். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, கடவுளை விட யாரும் மேலானவர்களாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அது ஆபத்து. ஓகே, கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்துக்கு முழு வசனமாக சொல்லி முடிக்கிறேன். பிரயோஜனமாக இருக்கா? எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சேர்ந்து. நீதிமொழிகள் 6:32. ஓ, டைம் இஸ் ஓவர். நம்ம தாண்டி 7:30 ஆக்கிடுவோம் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். முடிச்சிடுறேன். வாசிங்கய்யா.
நீதிமொழிகள் 6:32 பைபிள்ல போட்டிருக்கா? ஸ்திரீகளுடனே என்ன போட்டிருக்கு? ஸ்திரீகளுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிகேடன். மதிகேடன் என்னுடைய அர்த்தம் என்னன்னா, மலாயில சொல்ல போனா போடோலா, தமிழ்ல ஆழமா சொல்ல போனா வடிகட்டின முட்டாள். பாருங்க, ஸ்திரீகளுடனே, அதாவது கன்ஃபார்ம் ஆகாம திருமணத்துக்கு முன்னதாக ஈடுபட்டா அது ஆணும் சரி பெண்ணும் சரி. வேதம் நீதிமொழிகள் சும்மா சொல்லாது, நீதிமொழிகள் சொன்னிச்சுன்னா சரியா இருக்கும். என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. அப்படி தொடர்ந்து செய்கிறவன் எதை கெடுத்து போடுறானா? ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். தொடர்ந்து அந்த பாவத்தில் இருந்தோம் அப்படின்னா ஆத்துமா கெட்டுரும். ஆமென். தவறு எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த விதமான காரியம், இந்த புரோனோகிராஃபி, இந்த விதமான மூவிஸ்ல இருந்தெல்லாம் சபை விடுவிக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன இதெல்லாம் அமைதியா இருக்கீங்க? நாங்கள் சைன் கான்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இது அமலுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறோம். சாத்த போறீங்களாக்குன்ற மாதிரி இருக்கு. விஜய் டாஸ்மாக் கடைலாம் சாத்துறாருல, இந்த விஜய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய சத்தியம். ஆமாம், அங்கே டாஸ்மாக் கடை அடையுது. பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. இந்தியாவில் சரித்திரத்திலே வராதெல்லாம் இப்போ நடக்குது. ஆண்டு ஏதோ ஒன்று செய்ய போறாரு. இந்த காலம் கத்தை சுத்திகரிக்க போகிற ஒரு காலம். எல்லாருமே அதில் அகப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அதுல இருந்து சபை விடுவிக்க பட வரவே இல்லை பாருங்க. அப்படின்னா எப்படி பாஸ்டர் விடுவிக்கப்படுறது? சேமம் வரவே வராது ராஜா. விடுதலை ஆறுங்க, விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆவீங்க. ஆமாம், இதில் விடுதலை ஆகும். இதெல்லாம் ஆரம்பத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பிள்ளை பாக்கி இல்லாதவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்க்கலாம் தவறு இல்லைன்னு. அதை பார்த்தா பிள்ளை குட்டிலாம் வந்துருச்சே. இப்போ என்ன ஒன்றும் சயின்ஸ்னு போயிட்டு இருக்கீங்க. பறக்குது பாருங்க, அதே தாங்க முடியல. படம் லைட்டு கழண்டு விழுவோம் பாருங்கண்ணா. நம்ம பேசுறதுக்கு அப்புறம் மேலே பார்த்துட்டு விழுவாது, பயப்படாதீங்க. ஒப்பு கொடுப்போமா? அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உண்மைதான். இதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதே வாழ்க்கையை படமாக சில பேர்த்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பாவம். அது வந்து சபை தொடர்ந்து இந்த மாதிரி மூவியில் ஈடுபடுறவங்க தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் கண்ணு பாதிக்கும், ஆத்மா பாதிக்கும், சோல் பாதிக்கும், ஏன் உங்கள் குடும்ப உறவே பாதிக்கும். அவன் அது தவறான வழியில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். பிசாசு காட்டுற எல்லா படமும் கவர்ச்சியாக இருக்கும், கொண்டு போய் நம்மளை முடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மோசமான இடமா இருக்கும். ஆண்டவர் காட்டுற படங்கள் எல்லாம் கவர்ச்சியாக தெரியாது, ஆனால் உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பிரியமானவர்களை. ஆமாம். அதனால மனைவியோட உண்மையா இருங்க, கணவரோட உண்மையா இருங்க, அப்பா அம்மா பிள்ளைங்களோட உண்மையா இருங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவோடு தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், பாஸ்டர்கிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. கடைசியாக வெற்றி போச்சு. ஓகே, சொல்லுவீங்களா அப்பா அம்மாட்ட? உங்க அப்பா அம்மா தான் வேர்ல்ட்லே பெஸ்டான ஆலோசகர். அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஆஃபீஸுக்கு வந்துட்டு பாஸ்டர் என்னையான்னு கேட்பேன். இப்போ பாஸ்டர் கொஞ்சம் மாறிட்டேன், கேளுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் மாறிட்டேன், ரொம்ப மாறிட்டேன். சரி, அப்படி கிடையாது. இந்த மாதிரி காரியம் நான் முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? பாஸ்டர் கொஞ்சம் பர்பஸ் இல்லை, மாட்டிக்கிட்டு வந்துடாத, ரூம் பக்கமே வந்துடாத. வந்துட்டேன் உன் அப்பா அம்மா மாட்டி விட்டுருவேன். நான் இப்போ மாட்டி விடுற அளவு சேர்த்து வச்சு எனக்கு இந்த பக்கம்லாம் வலிக்குது. இப்போ கத்த சொன்ன, நீ சேர்த்து வைக்காத. நான் தான் சேர்த்து வைக்காத சொல்கிறேன், சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கழட்டி வெளியே போடு சொல்லி எல்லாத்தையும் அப்பா அம்மா மாட்டி விட்டுரு. எல்லா பிள்ளைங்களையும் வாங்கட்டும், கொஞ்சம் அடி வாங்கி திறந்துட்டோம். கத்தரே சொல்லிட்டாரு. எவ்வளோ பிள்ளைங்களை காப்பாற்றி விட்டா இன்னும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்போ மாட்டி விட்டுருணும். அம்மா அப்பாட்ட முதல் சொல்லுங்க, என்ன பிரச்சனை யார்கிட்ட சொல்லுங்க. கோல் மூட்டுறதில்ல உங்க வாழ்க்கை, மற்றதெல்லாம் சொல்லிடுறீங்க அம்மா அப்பாட்ட. அம்மா இது அங்கே போச்சுமா, இது அங்கே வந்துச்சுமா, உங்கள் கதை மட்டும் அமுக்கின போன மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சொல்லணும்? ஊருக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் கதையை சொல்லுங்க. அம்மா இந்த மாதிரி பலவீனமாக இருக்கு, எத்தனை மாதிரி ஷேர் எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் பலவீனத்தை எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கப்பா, இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, என்னப்பா செய்யுது? நல்ல ஆலோசனை கொடுத்தாருங்க எனக்கு. கைத்தட்டு கொடுப்போங்க. ஆலோசனை கொடுத்தாரு. ஐயா இப்படி இருக்கணும்.
ஏன்னா அவர் நல்ல ஒரே மனைவியோட வாழ்ந்து கண்ணியமாக இருந்தாலும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி அது வாழ்க்கையில் மிகவும் அஸ்திபாரமாக இருக்கிறது. அஸ்திபாரமாக இருப்போம் பிரியமானவர்களே. தாய் தகப்பனுடைய ஆலோசனையை தள்ளாதுன்னு நீதிமொழிகளே போட்டிருக்கு. அவங்க ஆலோசனை தயவு செய்து சபை என்ன பண்ணிடாதீங்க. சொல்லுவீங்க அம்மா அப்பாட்ட பிரச்சனை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அம்மா அப்பாவோட ரூமுக்கு வந்தீங்கன்னா நல்லது. பசங்க எனக்கு ஆலோசனை கொடுக்கறதால அம்மா அப்பாவோட பிள்ளைங்க உட்காந்து அவ்வளோ ஜோக்காக இருக்கும். ஒண்டி தனி காட்டு சிங்க மாதிரி வந்துட்டு பச அது ரூமில் வந்து கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ அம்மா போயிட்டாங்க பஸ், இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பஸ். இவனே ஒரு முடிவு எடுத்துக்குவான், இவனே ஒரு முடிவு எடுத்து இவனே மாட்டிக்குவான். நம்ம ஒன்றுமே சொல்ல. நான் அங்கே உட்காந்து யோசிப்பேன், இவனே வந்தான், இவனே சொன்னான், இவனே திரும்பி பார்க்குறான், மாட்டிக்கிட்டேன் பஸ். எதுக்கு நீ ரூமுக்கு வந்த? எத்தனை படம் பார்க்குறோம் பாருங்க. படம் எழுத விட்டீங்க, மலேசியாவில் நம்ம படம் தான் ஒன்றா தான் வரும். அவ்வளோ ஃபிலிம் வச்சுருக்கேன் நான். எல்லாரும் எழுந்த வண்ணமாக கமான் சர்ச், பெரிய கைத்தட்டு கொடுப்போம் கர்த்தருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு டீமோடு நம்ம இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. சிஸ்டர் ப்ரே நடத்துவாங்க. அடுத்தது க்ளோசிங்கில் கடைசியாக நாளாகமம் மட்டும் வாசி முடிச்சிருவோமா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 7:14 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. வாங்க வாங்க வாங்க, இதுதான் நம்மளோட டீமு. 2 நாளாகமம். ஓகே, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தமிழில் வாசிப்போம். எல்லாம் பைபிளை கையில் வச்சுங்க. ஓகே, 1 2 3. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவர்களுமாய் இருக்கிறது. வா, இதெல்லாம் செஞ்சோமா? அந்த கடைசி வாசனம் சொல்லுது, என் கண்கள் சபையின் மேல தீவிரமாக இருக்கிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தருடைய கண்ணு நம்ம சபை மேலே வரப்போகுது. நம்ம ஒப்பு கொடுப்போம், சுத்திகரிப்போம், ஃபோனையும் சுத்தம் பண்ணுவோம், மைனையும் சுத்தம் பண்ணுவோம், ஹார்ட்டை சுத்தம் பண்ணுவோம். கர்த்தர் சேமத்தை தருவார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ, காட் பிளஸ். வாங்க அக்கா. ஹல்லேலூயா. இறுதி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படியாய் ஒரு பாடலை படித்து நாம் இந்த இறுதி கூட்டத்தை நாம் முடிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி. யாவரும் வாய்களை திறந்து இந்த நாள் நிமித்தம் ஆரம்பம் முதல் முடிவு வரை இப்படியாய் தேவன் நடத்தி வந்த எல்லா ஸ்லாக்கிய ஜபங்களுக்காய் நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைக்காய் ஒரு நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஆஃப் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆவியான தேவனை இதுவரை நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு கோடான கோடிகள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓகே, ஸ்டார்ட். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன்,